ஹாய் ரசிகா. ஹாய் அம்மா. ஐயா, எப்படி இருந்தது இந்த வீக்கு? இந்த வீக் நல்ல சரவெடியா இருந்தது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னா எல்லாமே பேலன்ஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. ஒர்க்ல கமிட்மெண்ட்ஸ் 2-3 அதர் கமிட்மெண்ட்ஸ். உனக்கே தெரியும், வாரத்துல ஒரு 3 நாள் நான் ஊர் சுத்தின்னு இருந்தேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி லைஃப் கோஸ் ஆன். உன்னோட வீக் எப்படி இருந்தது? குவைட் ஹெக்டிக் பட் குட். So good to be back. Yeah. See, end of the day. நான் மார்னிங் போய் ஸ்கூலுக்கு போனேன்னா ஏதோ வேலையை முடிச்சுட்டாக்கால நான் மணி பார்த்தேன்னா 12 இருக்கும். எப்படி 12 இருக்குன்னு தெரியாது. அப்புறம் 12:30 ஐ ஹேவ் மை லஞ்ச். இங்க போவேன் அங்க போவேன் இந்த வேலை பண்ணுவேன். அது 4-5 வேலை வச்சுட்டு இருக்கேன். ஒரு 3 முடிச்சிருப்பேன் 5 ஆயிடும். ஸோ டைம் ஃபிளைஸ் இன் ஸ்கூல். அதேதான் எல்லாருக்கும். ஏன்னா என்னோட ஒர்க்ல மட்டும் என்ன 24 hours பத்தாது, இனிமே 48 hours 72 hours எல்லாம் டே வேணும் அப்படின்னு கேக்குற மாதிரி தான் இருக்கு. டைம் ஃபிளைஸ், அதோட சேர்த்து வயசும் ஆயிட்டு இருக்கு. You are ever youngடா. You're going to be 1 year younger tomorrow. So let's start with happy birthday in advance. எப்படியும் 12 மணிக்கு போன் பண்ணுவேன். நீ திட்டினாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எழுப்புவோம். தூங்குனா நான் என்ன இன்னைக்கு நேத்திக்கா பண்றேன் இந்த வேலைய? நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பண்றேன். உன்னை எழுப்ப எனக்கு தெரியாதா? அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்ட். பட் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. சோ போன வாரம் நம்மளோட கான்வர்சேஷன். ஹரி மாமா மாமி many responded. Ramu mama mami responded to you. Some of my colleagues நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தா. To be frank, அவளுக்கு I think with that some of my colleagues response வச்சு சொல்றேன். உன்னோட ஜாப் ப்ரொஃபைல்னா என்னங்கிறதே ஐ திங்க் அப்பதான் அவ புரிஞ்சுட்டான்னு நினைக்கிறேன். So that was a kind of eye opener. See, அதுதானே நான் சொன்னேன். கோல் இஸ் டு demystify கவர்மெண்ட். கவர்மெண்ட்ல உட்காந்து எல்லாரும் என்ன பண்றாங்கிறதே தெரியாம தப்பு செய்யறவங்க ஹைலைட் ஆகுறதுனால எல்லாரும் இதே மாதிரிதான் ஒரே குட்டையில விழுந்த மட்ட மாதிரி செய்யறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போறது தானே காமன் பீப்புளோட நோஷனா இருக்கு. அத கொஞ்சம் நம்ம ஸ்டைல்ல ஏதாவது கொஞ்சம் உடத்தா பக்திகான்னு தெருவுல ஒரு டேர்ம் இருக்கு, அந்த மாதிரி மாத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கோல்ல தானே பண்றது. சரி சரி, நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், நம்ம லைஃப் கிரானிக்கல்ஸ் இதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்போம். எனக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம ஃபேமிலியோட ஹிஸ்டரியில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரி ஒரு 50 வருஷம் கழிச்சு வேற யாராவது குழந்தைகள் வந்து அவளுக்கு நம்ம ஃபேமிலியோட மூலங்கள் என்ன, நம்ம யார் யார் இருந்தா வந்தா போனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா அவளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணும்ல. அண்ட் I am never tired of saying this. இது ஒரு ஜம்பமா கூட இருக்கலாம். I am self dabba. I am very happy to do this kind of self dabba that I am probably the only person in our khandan who has lived and experienced 4 generations of the family. எனக்கு முன்னாடியும் யாரும் கிடையாது, எனக்கு அப்புறமும் யாருக்கும் இந்த சந்தர்ப்பம் வரும்னு சொல்ல முடியாது. எதிர்காலம் எப்படி இருக்கும் யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த ஒரு பிளெஸிங்க நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்ல, ஷேர் பண்ணணும்ல. அதாவது சிறுவனலா வந்து ஒரு பியூட்டிஃபுல் லைன் ஒண்ணு ருத்ரவீணாங்கிற படத்துல ஒரு பாட்டு வரும், தரலிராத தனே வசந்தம் தன தரிக்கிறானி வனால கோஷம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள்ல ஒண்ணு, ரொம்ப அர்த்தமுள்ள பாட்டு. அதுல ஒரு வரி சொல்லுவார், கூசே கோயில போத்தே காலம் ஆகிந்தா పంచే ఏది సొంతం కాదు అను సందేశం పంచే குணமே போத்தே பிரபஞ்சமே சூன்யம். அதாவது ஷேரிங்கிறது இல்லைன்னா உலகமே ஒரு சூன்யமாயிடும். ஸோ ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்ல மேபி நம்ம இன்னொன்னு நியூக்ளியரா போறது அந்த வேகத்துல ஜாயிண்ட் ஃபேமிலினா என்ன, அப்பா அம்மா சிப்ளிங்ஸ் தவிர நமக்கு ரிலேஷன்ஷிப்ஸ்னா என்ன, யார் இருக்காங்க இல்லைன்னு கூட தெரியாத ஒரு நிலைக்கு கூட வரலாம். அன்கான்சியஸ்லி
கான்சியஸ்லி பண்ணுவாங்கன்னு சொல்ல வரல, பட் அந்த ஸ்டேட்ல இது ஒரு ரெக்கார்டா இருக்கட்டுமே, இது ஒரு ஆர்கைவா இருக்கட்டுமே அப்படிங்கிறது தான் ஆஸ்பிரேஷன். அப்கோர்ஸ் அதுல ப்ரொஃபஷனலியும் என்னால ஒரு சில இன்சைட்ஸ் கொடுக்க முடியறது இஸ் அகைன் அ பிளெஸிங். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு. எண்ட் ஆஃப் த டே நிறைய நிறைய பேர் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி. நீ எனக்கு என்ன கொடுத்துருக்க அப்படின்னு நான் திரும்பி பார்த்தா, யூ கிவன் மீ a lifetime of relationships, a lifetime of memories, a lifetime of value system. அது நீ மட்டும் இல்ல, நீ ஒருத்தாளா கொடுத்தது இல்ல, நம்ம பரம்பரையில எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ரைட் ஃப்ரம் ஆர்பாதி பாட்டி, ஜானகி பாட்டி, ராமமாமா மாமி, முரளி மாமா, பாக்கிய மாமி, அந்த ஜெனரேஷன்ல இருந்து, தோஸ் ரவி மாமா, பார்த்தி மாமி, அந்த ஜெனரேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு டவுன் டு மை யங்கர் கசின்ஸ், எல்லாருமே சிப்ளிங்ஸ், யங்கர் கசின்ஸ் எல்லாருமே they've been a very important part of my life, my value system. What you've given me is time. அந்த 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 precious time வந்து எப்படோ கொடுத்தாலும் லக்ஷ்மி சஞ்சலம்னு தெலுங்குல சொல்லுவாங்க. அதாவது லக்ஷ்மி கீப்ஸ் மூவிங். ஒருத்தர் கையில மட்டுமே ஸ்டாக்னேட்டடா இருக்காது. திறமை இருந்து உழைப்பு இருந்தா யார் வேணா சம்பாதிக்கலாம். அத நாளைக்கே நான் உழைச்சேன்னா என் திறமை எனக்கு பணம் கொடுக்கும். ஆனா இந்த சமயம்ங்கிறது இருக்கு பத்தியா, this values, this time, these memories, only you people can give. Oh, in that way all of you have enriched me. என்ன வந்து நீங்க வந்து ட்ரில்லியனியர் ஆக்கிருக்கீங்க, நான் பில்லியனியர் கூட கிடையாது. அந்த வகையில என்னுடைய ஃபேமிலி வந்து என்ன ட்ரில்லியனியர் ஆக்கிருக்கு. என்னை விட பெரிய பணக்காரி இந்த உலகத்துல கிடையாது. உங்க எல்லாராலையும் தான். எவ்ரிபடி ரேஞ்சிங் ஃப்ரம் யூ டு ஹேமா பெரியமா, உமா பெரியமா, பாலு பெரியப்பா, ரங்கசாமி பெரியப்பா, எங்க யார வேணா நீ பாரு. அப்கோர்ஸ் அந்த ஆர்பாதி பாட்டி ஜெனரேஷன் சொன்னேன், சரளா பாட்டி ஜெனரேஷன், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல ஹேமா பெரியமா, உமா பெரியமா, உங்க ஜெனரேஷன் இப்படி வந்துட்டே இருந்தது இல்ல தொடர்ச்சியா, எந்த விதமான பிரேக்கும் இல்லாம. நான் என்ன குறையில்லாத மனுஷியா? எனக்கு 1000 குறை இருக்கு. என்னோட குறைகள் எல்லாத்தையும் பொறுத்து மன்னிச்சு என்னை ஏத்துட்டாங்க. அது as I was. நீ என்னை ஏத்துண்டது கூட பெரிய விஷயம் இல்ல, பிகாஸ் பெரிய விஷயம் இல்லைன்னா பெரிய விஷயம் இல்லைன்னு இல்லை, பட் ஐ எம் யுவர் பயாலஜிக்கல் சைல்டு. நீ நான் எப்படி இருந்தாலும் ஏத்துக்க போறேன். ஆனா இந்த குடும்பமே என்னோட எல்லா நிறைகுறைகளையும் பொறுத்து என்னை ஏத்துண்டது இல்லை. இந்த பரம்பரையே என்னை ஏத்துண்டதுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். யாருமே நீ திருந்தினாதான் நான் உன்னோட பழகுவேன், நீ மாறினாதான் உன்னோட பழகுவேன் அப்படின்னு உத்தரம் சொல்லல. So that blessing is what I want to share with my own family, for younger generations and the future whoever listens to it through these podcasts. அதுதான் பாயிண்ட். எனவே நீ திருந்தணும், நீ மாறணுங்கிறதுக்கு அவ்வளவு பெரிய நெகட்டிவிட்டியும் they didn't find with you, I should say. சின்ன சின்ன விஷயத்துக்கு you used to be stubborn. That stubbornness was there. ஜகமுண்டி பாலே அது கொஞ்சம் இருந்தது உனக்கு. இப்பவும் இருக்கு. அது இருக்கிறதுனால தான் வண்டி ஓடுறது. அதனால இல்ல. See, you are confident and you are very firm on your decision is not ஜகமுண்டி. See that சாரி அப்படின்னு சொல்லணும்னா உன்னால வாயை திறக்க முடியாது. பிளாஸ்டரி போட்டு ஒட்டின்ற மாதிரி வாயை வச்சுருந்தேன். குடும்பமே உன்னை சுத்தி சாரி சாரின்னு கும்மி அடிச்சாலும் வாயை திறன்னு சொல்ல மாட்டேன். I don't understand. I remember எனக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ ஃபார். நான் சின்ன வயசா இருந்த போது சைதம்மா நம்ம வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, காஷதா வீட்டுல இருக்கும்போது. அப்போ சைதம்மா வந்து ரேவி பாட்டி ஏதோ ஏன்டே ராவே போவேன்னு சொன்னதை கேட்டு நானும் அது ஏதோ சாஸ் ஊத்தலையோ ஏதோ பிரெட்ல ஏதோ கெச்சப் ஊத்தலையோ ஏதோ சம்திங் இந்த மாதிரி அச்சுக்கு பிச்சுக்கு ரீசனுக்காக நான் வந்து பெட்டவே இவவேன்னு ஏதோ சொல்லிட்டேன். அது எப்படி நீ உன்னோட வயசுல பெரியவங்க ஒருத்தவங்கள நீ வேன்னு சொல்லுவேன்? How can you do this? நீ சாரி சொல்ற வரைக்கும் உனக்கு நான் சாப்பிடவும் கொடுக்க மாட்டேன், உன்னை நான் விடவும் மாட்டேன். அப்போ எனக்கு அந்த நான் சாரி சொல்லியே பழகல. அது வரைக்கும் எனக்கு அந்த சாரி சொல்ற பழக்கமே இல்லாம இருந்தது. 45 நிமிஷம் நான் அழுது கதறி சண்டை போட்டு பாராட்டி காஷத்தா நடுவுல வந்து சைதமாவே நடுவுல வந்து எல்லாம் பண்ணி கூட நீ கேட்கவே இல்லை. நான் அந்த சாரி கேட்டதுக்கு அப்புறம் தான் நீ எனக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த. இல்ல அந்த சாரி கேட்டதுக்கு அப்புறம் தான் நீ என்ன பேச ஆரம்பிச்சேன். அம்மா என்னோட பேசுறத நிறுத்திட்டா அப்படின்னா இட்ஸ் அ பிக் திங் ஃபார் மீ. அப்போ அந்த ஒரு விஷயத்துக்காக நீ என்னோட பேசுறது நிறுத்தின தற்காலிகமா அந்த ஒரு 45 நிமிஷம் அந்த ஒரு 1 ஹவருக்கு அந்த ஒரு நான் என்னதான் முண்டியா இருந்தாலும் உன் காரியத்தை நீ என்ன பண்ணி வச்சுக்கணும்னு நினைச்ச காரியத்தை பண்ண வச்சுக்க உனக்கும் தெரிஞ்சது.
ரெண்டாவது அந்த அந்த வேல்யூ சிஸ்டம்னு நான் ஒண்ணு சொன்னேன்ல, அப்போ அந்த அந்த வேல்யூ சிஸ்டம்க்கு எல்லாம் நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் வித்து போட்டீங்க. சோ நான் முதல்ல என் லைஃப்ல சாரி கேட்ட ஆளு சைதம்மா. அதுக்கப்புறம் தான் சாரி சொல்றது ஒரு சகஜமான ஒரு விஷயம். தப்பு பண்ணா நம்ம சாரி சொல்ல வேண்டியது நம்மளோட டியூட்டி அண்ட் we have to mean that sorry. சும்மா வாய மூடுன்னு சொல்றதுக்கு ஓகே ஓகே சாரி அப்படிங்கிற மாதிரி இல்லாம we have to mean that sorry, own up to that mistake அப்படிங்கிறது வந்து அங்க இருந்து வித்து விழுந்தது. அண்ட் என்னோட கரியர்ல கூட என்ன நான் நேற்றுக்கெல்லாம் பேசினதுல ஏதோ என்னோட ஸ்டெல்லார் கரியர் எக்ஸ்ட்ராடரி கரியர் தப்பே பண்ணது இல்ல, மிஸ்டேக்கே நடந்திருக்காதுன்னு இல்ல, நான் என்ன எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன். பட் when I what my ministers and my bosses have always liked it, when I made that mistake, I've always stood up and said, yes, I've messed it up, I'll clean it up. Raita mere se pehla main saaf karungi, don't worry. அந்த கான்ஃபிடன்ஸ் எங்க இருந்து வந்தது அப்படின்னா, ஆஃப்டர் கம்மிங் ஹியர் எனக்கு ஐ ஹேட், உனக்கே தெரியும், ஐ ஹேட் எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பயங்கர ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருந்தது. அண்ட் எப்பவுமே நான் வந்து எக்ஸல் ஆகணும், பவரா இருக்கணுங்கிற அந்த ஒரு ப்ரெஷர் எனக்கு இருந்துட்டு, எனக்கே வேற யாரும் கொடுத்தது இல்ல, எனக்கு நானே போட்டுண்டது. ஏன்னா ஆஃப்டர் வி கேம் அவுட் ஆஃப் காஷ் தாத்தாஸ் ஹவுஸ் திடீர்னு ஒரு லைஃப்ல ஒரு சேஞ்ச் ஆச்சுல்ல. கூட்டமா இருந்த இடத்துல இப்ப அமைதியா இருக்க ஆரம்பிச்சது. அப்போ நம்மளை விட்டு போனவங்க எல்லாம் நம்ம கிட்ட திரும்பி வரணும்னா என்ன ஒரே ஒரு வழி, அவங்க நம்மளை பார்த்து ஆச்சரியப்பட்டு வியப்படைஞ்சு அட்மையர் பண்ணி தான் திரும்பி வருவாங்க. அப்ப எப்ப பார்த்தாலும் அவங்க மத்தவங்க அட்மையர் பண்ற ரீதியிலேயே நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் இன்ஃபிளிக்டட் ப்ரெஷர் எனக்கு இருந்தது. அது இங்க வந்து எப்படி கம்மியாச்சு அப்படின்னா, இங்க வந்ததுக்கு அப்புறம் one of the first things I learned, one of my first life lessons that I learned is everybody does not need to know everything. Everybody knowing everything, எல்லாருக்கும் எல்லாம் வருதுங்கிறது ரொம்ப அப்நார்மலான விஷயம். Even if you are a civil servant, even if you are prime minister of UK, even if you are top turum something, அது ஆகாது. சோ உனக்கு என்ன வருமோ அதை நீ நல்லா பண்ணு, உனக்கு என்ன வரலையோ அதை கத்துக்க முயற்சி பண்ணி, கத்துக்கிற இடையில அதை ப்ரெஷரா எடுத்துக்காத, அது ஒரு சும்மா அது ஒரு சைட் லைன்ல கத்துக்கோ. வந்துடுத்துன்னா குட், வரலன்னா அதை வந்தவங்களோட என்கேஜ் பண்ணி அந்த வேலையை முடிச்சுக்கிறதுல பாரு. லுக் அட் த பிகர் பிக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நார்மலைஸ் ஆகப்பட்டுதான் நான் வந்து ஐ ஸ்டார்டட் லிவிங் ஃபார் மை ஓன் செல்ஃப். எனக்கு உனக்கே தெரியும், ஐ ஃபவுண்ட் ஆஃப்டர் ஸ்டார்டிங் டு ஒர்க் இன் தி சிவில் சர்வீஸ் தட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு. அதாவது அந்த சின்ன வயசுல இருந்து ஐ எம் நாட் குட் இனஃப்னு நான் ஒரு டயலாக் விட்டுட்டே இருப்பேன். பத்தியா, எத்தனை பிரைஸ் வாங்கினாலும் ஐ எம் நாட் குட் இனஃப். அந்த ஐ எம் நாட் குட் இனஃப்க்கு காரணமே வந்து அந்த அம்யூஸ்மெண்ட் வரல, அந்த ரெக்கக்னிஷன் வரல அப்படின்னா எங்க மறுபடியும் நம்ம தனிமைங்கிற ஒரு கட்டத்துல போயிடுமோங்கிற ஒரு அந்த சைக்கலாஜிக்கல் பேரியர்னால நான் என்ன பண்ணேன், என்ன பண்ணாலும் எனக்கே திருப்தி இல்லாம இருந்தது. ஒரு ஆத்ம திருப்தி, நிறைவில்லாத ஒரு இது இருந்தது. But when I worked with my coach, one of the other blessings of civil services, I work with a coach, mentor and sponsor. So when I started working with my coach that the civil service provided me, we identified that it is imposter syndrome and அது வந்து வியாதிலாம் கிடையாது, சைக்கலாஜிக்கல் பேரியர், அவ்வளவுதான். மென்டல் பிளாக். இப்போ ரைட்டர்ஸ்க்குலாம் ரைட்டர்ஸ் பிளாக் வர மாதிரி நமக்கு ஒரு மென்டல் பிளாக். அந்த பிளாக்ல இருந்து வெளில வர்றதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டோம், ஒர்க் அவுட் பண்ணோம். ஐ எம் அ வெரி இமேஜினேட்டிவ் பர்சன்ங்கிறதுனால இமேஜினேட்டிவா நாங்க வந்து வி ஸ்டார்டட் புட்டிங் அவுட் விஷுவலைசேஷன் டெக்னிக்னு, ஆடிட்டரி டெக்னிக்ஸ், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமா டெய்லர்டா இருக்கும். என்னோட டெய்லர் டெக்னிக்ஸ்ல வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட். ஸோ அந்த மாதிரி லைஃப் மாறித்து. இப்போ நான் என்னுடைய the whole point I was making is, இப்போ இருக்கிற ரசிகாவை யார் வேணா விரும்பலாம். பிகாஸ் அட்லீஸ்ட் she is getting on to that path of perfection. நான் பர்ஃபெக்ட்னு சொல்ல, ஆனா பாத் ஆஃப் பர்ஃபெக்ஷன்ல நான் போயிடுறேன். பட் நான் இம்பர்ஃபெக்டா எதுவுமே இல்லாம இருந்த காலத்துல கூட எந்தவித ஜட்ஜ்மெண்ட் இல்லாம எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம எனக்கு கிடைச்ச அந்த அன்புக்கும் அந்த டைமுக்கும் அந்த வேல்யூ சிஸ்டம்க்கும் கிராட்டிடியூடுங்கிறது தான் பாயிண்ட். Very true. Very beautifully articulated. Even அனிக்ஷா கிட்ட கூட நான் நிறைய வாட்டி சொல்றேன், நல்லா படிக்கணும், எனக்கு பிடிச்சிருக்கு, நிறைய மார்க் வாங்குறது பிடிச்சிருக்கு, அதனால படிக்கணும்னு வச்சுக்கோ. கம் வாட் மே ஐ ஷுட் நாட் ஃபெயில் அங்கிற அந்த கான்செப்ட் வச்சுக்காத. ஃபெயிலியரை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு.
ஐ நெவர் ஃபெயில், ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபெயில் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. தட் இஸ் வாட் ஐ சே. நீ கொஞ்ச நாள் போய் ரசிகா காட்ட இருந்தாதான் இந்த ஆட்டிடியூட்லாம் உனக்கு மாறும். நீ சொல் புத்தியில வரதில்ல, இப்போ கொஞ்ச நாள் போய் அவளுக்கு 10 மடங்கு இருந்தேன் நானே தெரிஞ்சிட்டேன்னா அவ கண்டிப்பா மாறிடுவா. ஐ டோல்ட் ஹர். சோ அதுதான் சோ கண்டினியூயிங் ஃப்ரம் வேர் வி லெஃப்ட் லாஸ்ட் வீக். ஆஃப் கோர்ஸ் நீ சொன்ன மாதிரி we demystified government ஒரு சின்ன விதத்துல வாட் எவர் மனசுல வந்த மாதிரி தோணின மாதிரி we tried demystifying government. அதோடைய ஒரு தொடர்ச்சியா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, my job is very very demanding. ப்ரெஷருங்கிறது டிமாண்டிங்கிறது கண்டிப்பா அது இருக்கதான் இருக்கு. அண்ட் உனக்கு ఫోన్ பண்ணும்போது சில నాள் சொல்ல பத்தியா, ప్రెషర్ కుక్కర్ మీద కూర్చున్నట్టుంది, గ్రెనేట్ కి పిన్నిపికి దాని మీద కూర్చున్నట్టు. దిస్ ఇస్ మై స్టాండర్డ్ డైలాగ్ వెన్ ఐ స్పీక్ టు మోస్ట్ డేస్. అమ్మా గ్రెనేట్ కి పిన్నిపికి దాని మీద కూర్చున్నట్టుంది నా పరిస్థితి. பட் ஆஃப்டர் தட் ஒரு கொஞ்ச நேரத்துல ஐ ரிகவர். எப்படி நான் ரிகவர் பண்ணுவேன் அப்படின்னா, ஐ டெல் யூ வாட் மை சப்போர்ட் சிஸ்டம் இஸ். because the point I want to make here is, நம்ம as a society we are not enjoying the finer nuances of life. அந்த ஒரு ரசனையை விட்டு நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோங்கிறது என்னுடைய ஹம்பிள் ஃபீலிங். அப்பா பாஷையில சொல்லணும்னா ஹம்பிள் சப்மிஷன், அதுதான் என்னோட சப்மிஷன். சோ அது எதுக்காக நான் சொல்ல வரேங்கிறத லேட்டர் நான் ரிலேட் பண்றேன். என்ன ரீசன் அப்படின்னா, எனக்கு ஐவ் ஆல்வேஸ் பின், மேபி நீ ஒரு கிளாசிக்கல் டான்ஸரா இருக்கிறதுனால அண்ட் என்னோட லாங்குவேஜ் டீச்சர்ஸோட நான் ஜாஸ்தி கனெக்ட் ஆனதுனால வாட் எவர் ரீசனா இருக்கலாம், எனக்கு இந்த இலக்கிய இலக்கணங்கள் கலைகள் இதுல எல்லாம் சின்ன வயசுல இருந்து பொதுவாவே கொஞ்சம் ஆர்வம் இருந்திருக்கு. நான் எதுவும் கலைகள் எல்லாம் சிறந்து விடங்கல, நான் ஆனா அவனா கூட எழுதல, ஆனா கூட அதை ரசிக்கிற ஒரு சென்ஸ் எனக்கு காட்ஸ் கிஃப்ட், அந்த பிளெஸிங் இருந்திருக்கு. அப்படிங்கும் பொழுது ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வாட் ஐ டூ வென் என்னுடைய ஒர்க் ப்ரெஷர்ஸ், என்ன மாதிரி ப்ரெஷர்ஸ் இருக்கும், என்ன மாதிரி சுச்சுவேஷன். இந்த வீக்கே சொல்றேன், இந்த மைக்ரோசாஃப்ட் அவுட்டேஜ் ஆச்சுல, ஓகே, இந்த நான் கூட நினைச்சேன் நம்ம ஐடில இருக்கிற நம்ம ஃபேமிலி கசின்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஒரு வாட்டி பேசணும்ப்பா, என்னதான் பண்றீங்க, வாட் இஸ் ஹேப்பனிங், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்கால் அவங்க எல்லாரையும் வச்சு போடணும் அப்படின்னு. ஏன்னா சயின்ஸ் ஒழுங்கா படிக்கல, கம்ப்யூட்டர்ஸ் ஒழுங்கா படிக்காம போனதுக்கான எனக்கு அன்னைக்கு விழுந்தது. பிகாஸ் ஐ எம் கைண்ட் ஆஃப் பர்சன், நான் ஒரு வேலையில இறங்கினா அந்த வேலையை பத்தின எல்லா புள்ளி விவரங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், அத்துப்படியா ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். ஏன்னா அர்த்தராத்திரி தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டா கூட எனக்கு அது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் நான். அப்படிதான் என்ன நான் நிர்வகிச்சுட்டு வரேன். அப்படி இருந்தாதான் எனக்கு ஐ வில் மென்டலி பி அட் பீஸ். அப்படிதான் நான் என்னோட வேலைக்கு ஜஸ்டிஸ் பண்றேன் அப்படின்னு. அந்த அடிப்படையில இந்த மைக்ரோசாஃப்ட் அவுட்டேஜ் ஆனப்போ we had to declare it as a national incident because ஹீத்ரோ ஏர்போர்ட் பாதிக்கப்பட்டது, NHS அப்பாயின்மெண்ட்ஸ், ஜிபி, பார்மசில இருந்து ஆரம்பிச்சு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எல்லா டேட்டாவும் கிளவுட்ல தானே இருக்கும். ஸோ பிளட் டெஸ்ட் ப்ராசஸ் பண்றதுல இருந்து எல்லா டெஸ்ட், எக்ஸ்ரேஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி ஆன்லைன்ல தானே எல்லாமே நடக்கிறது. யாரு பென் அண்ட் பேப்பர் வச்சு பழைய மாதிரி மிஷின் வச்சு பண்றாங்க. ஸோ எல்லாமே பாதிக்கப்பட்டு மெடிக்கலி நாங்க அறிக்கை விட வேண்டி வந்தது. தட் நீங்க ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தா மட்டும் டாக்டர்ஸ் ஆக்சஸ் பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இந்த சிச்சுவேஷன் சால்வ் ஆகுற வரைக்கும். அதர்வைஸ் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க நாங்க இந்த பிரைமரி ஹெல்த் சர்வீஸ்க்கு ஒரு டெலிஃபோன் கால் சென்டர் மாதிரி வச்சிருப்போம். 111 ஆன்லைனும் இருக்கு அண்ட் 111 கால் சென்டரும் இருக்கு. 999 இஸ் எமர்ஜென்சி, ஆம்புலன்ஸ், போலீஸ், ஃபயர் சர்வீஸ். 111 இஸ் சும்மா ஜரமா இருக்கு, ஜலதோஷமா இருக்கு, நான் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகலாம் சிவியரா டாக்டர் கிட்ட போற அளவுக்கு சிவியரா இல்ல, பட் ஏதோ முடியல, அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாங்கிறதுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப்லைன் வச்சிருக்கோம். ஸோ அவங்க ஃபார்மசிக்கு எழுதி கொடுத்து மருந்து ஏதாவதுன்னா எழுதி கொடுப்பாங்க. பேசிக்கா அதுல பேராமெடிக்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இந்த ஃபைனல் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், பேராமெடிக்ஸ் இவங்கெல்லாம் அதுல இருப்பாங்க. ஸோ அந்த சர்வீசஸ் ஆக்சஸ் பண்ணுங்க இப்பெல்லாம் அறிக்கை விட்டுருந்தோம். அறிக்கை விட்டதோடு இல்லாம நாங்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணுமா இல்லையா, அதுக்காக we went to have a COBRA meeting.
ஸோ கோப்ராங்கிறது என்னன்னா, திஸ் ஆல் பப்ளிஷ்ட் இன்ஃபர்மேஷன், கிளாசிஃபைடு இல்லை. கிளாசிஃபைடா இருந்தா எந்த காலத்துலயும் சொல்ல மாட்டேன், அதனால அதையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். கோப்ராங்கிறது என்னன்னா கேபினட் ஆஃபீஸ் பிரீஃபிங் ரூம்ஸ், COBRன்னு சொல்லுவோம். கோப்ராங்கிறது அக்ரோனிம். சிவில் சர்வீஸ்ல ஷார்ட் ஃபார்ம்ஸ் அக்ரோனிம்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறி போனா ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அன்அஃபிஷியல் ஹேண்ட் ஓவர்ஸ் யூ ஹேவ் டு டூ இஸ் மேக் அ லிஸ்ட் ஆஃப் யுவர் டிபார்ட்மெண்ட்ஸ் அக்ரோனிம்ஸ் அண்ட் மேக் த நியூ பர்சன் பை ஹார்ட் இட். ஏன்னா அது ரொம்ப டே ஒன்ல இருந்து தேவை. நான் அஃபிஷியலி ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது பேப்பர் ஒர்க் அதெல்லாம் தனி, அதுக்கெல்லாம் ஒரு லிஸ்ட் இருக்கும், ப்ரொசீஜர் இருக்கும். அன்அஃபிஷியலி ஆஸ் அ ஹெல்ப் நம்ம சக்சஸருக்கு நம்ம பண்ணி வச்சுட்டு போறது என்னன்னா அக்ரோனிம்ஸ். இதுதான்ப்பா லிஸ்ட், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இது பேரு வச்சுக்கோ, இது உனக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி. சில நாளைக்கு அந்த அக்ரோனிம்ஸ் எப்படிங்கிறது வந்து எவ்வளவு பழக்கமாயிடும் அப்படின்னா உனக்கு அந்த ஃபுல் ஃபார்மே மறந்து போயிடும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு இப்ப வந்து திடீர்னு ஆபரேஷன்ஸ் எல்லாம், நான் ஆபரேஷன்ஸ் சொல்ல மாட்டேன், ஆப்ஸ் ஆப்ஸ். நான் பொது மேடையில வேற யார்ட்டும் முந்த நாள் கூட லிவரி கம்பெனில யார்ட்டையோ பேச ஆப்ஸ் அப்படின்ட்டேன்னா, what is ops? Sorry, it's operations. I'm used to saying ops. So அந்த மாதிரி ops is a common word தான் சொல்றேன். மத்ததெல்லாம் கொஞ்சம் கிளாசிஃபைடா இருக்கும், அதனால நான் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியாது. பட் திங் இஸ் அந்த மாதிரி உனக்கு we had to sit in Cobra, cabinet office briefing room. ஸோ உள்ள போய் ஒரு 2 மணி நேரம் மீட்டிங்கை போட்டு என்ன ஏது அக்குவேர் அணிவேர், திஸ் இஸ் அ நேஷனல் இன்சிடென்ட், எமர்ஜென்சி, யூகேவோட கனெக்ட் ஆயிருந்த 1400 ஃபிளைட் கேன்சல் ஆச்சு அல்லது டிலே ஆச்சு, ஹீத்ரோல பயங்கர ப்ராப்ளம்ஸ், எல்லாமே முடக்கிற மாதிரி ஆச்சு. எண்ட் ஆஃப் த டேக்குள்ள ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு ஃபிக்ஸ் டிப்ளாய் பண்ணிட்டாங்க. பட் அது ரிகவர் ஆகி எல்லாம் நார்மலைஸ் ஆகிறதுக்கு ஃபிளைட்ஸ் எல்லாம் ப்ரையாரிட்டியில நார்மலைஸ் பண்றோம். பட் அந்த ஃபுல் ரிகவரி ஆகிறதுக்கு பேக்லாக் எல்லாம் போறதுக்கு 2-3 வீக்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு ஒன் ஃபியூ ஹவர்ஸ்ல 16-18 ஹவர்ஸ்ல டேமேஜ் ஆயிடுது. திஸ் இஸ் எக்ஸ்க்ளூடிங் யுவர் பிரைவேட் கம்பெனிஸ்க்கான டேமேஜ். அது அவங்களோட சொந்த விஷயம் இல்லையா, அவங்களோட வாட் எவர் அந்த விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துப்பாங்கிற மாதிரி. பேங்க் கார்ட்ஸ், நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல கார்டு டேப் பண்ணா காசு போல, ஏன்னா கிளவுட் இல்ல, எல்லாம் சென்ட்ரலைஸ்டு இல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்து எல்லாம் இப்போ ரிசால்வ் ஆகி பேக் ஆன் ட்ராக். பட் வாட் ஐ மீன் டு சே இஸ் when we went and sat in Cobra, we have policy experts, technical experts, எல்லாமே இருக்கும். ஸோ we are there to give policy side of input. என்ன பண்ணலாம், டிப்ளமேட்டிக்கா யாரையாவது புஷ் பண்ணணுமா, யாருக்காவது ப்ரெஷர் கொடுக்கணுமா, பேசணும், கொள்ளணும், ரிசால்வ் பண்ணணும், மற்ற கண்ட்ரிஸோட கோஆர்டினேட் பண்ணணும், அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதனால ஐ வாஸ் டாஸ்க்ட் டு கோஆர்டினேட்டிங் வித் ஜெர்மனி, பெர்லினோட கான்ஸ்டன்டா டச்ல இருந்து எல்லாம் பண்ணோம். ஸோ பாயிண்ட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தீஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் திங்ஸ் தட் வி ஒர்க் ஆன். அந்த டெக்னிக்கல் பீப்புளா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லும்போது அது புரிஞ்சுக்கணும்ல, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாலிசி பண்ணும். நாங்க கண்மூடித்தனமா எங்காத்துக்காரன் கச்சேரிக்கு போனாருங்கிற மாதிரி ஒரு பாலிசி பண்ண முடியாதுல்ல. ஸோ வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் தேர் கமிங் ஃப்ரம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஐ ஹவ் லேர்ன்ட் ஆன் த ஜாப். பட் இந்த ஒரு விஷயம் நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே ஐ காட் மை ஹெட் அரவுண்ட் இட். அண்ட் எப்படியோ நான் என்னோட ஐடி கலீக்ஸ், எங்களோட இன்ஹவுஸ் ஐடி டீம் இருக்கும்ல, அவங்களோட உட்காந்து எப்பா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, சிட் டவுன் வித் மீன்னு சொல்லி புரிஞ்சு நான் ஏதோ ஒர்க் அவுட் பண்ணேன். பட் அந்த ஒரு ஸ்கில் செட் நான் ஸ்கூல் படிக்கும் போதே வளர்த்துட்டு இருந்தா, ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது வளர்த்துட்டு இருந்தா, அது எனக்கு எவ்வளவு டைம் சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம்ல. அண்ட் டிமாண்டிங், என்னோட ஜாப் டிமாண்டிங்னு சொல்றதுக்கு, ஒரு நாள் பாரு நான் வந்து ரெஃப்யூஜிஸ் வேலை செய்யறேன், ஒரு நாள் நான் ஹெல்த் பாலிசியில் வேலை செய்யறேன், ஒரு நாள் நான் ஐடில சம்பந்தமே இல்லாத துறையில வேலை செய்யறேன். ஐடி அவுட்டேஜ் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல, திடீர்னு வந்துடுது. சம்பந்தமே இல்லாத ஒரு ஐடி துறையை புரிஞ்சு அதுக்கு செயல்படுற மாதிரி, அவங்களுக்கு ஒத்து வர மாதிரி ஒரு பாலிசி பண்ண வேண்டி இருந்தது. இத்தனை ப்ரெஷரையும் தாங்கணும்னா எல்லாம் தெரிஞ்ச சகலகலா வல்லவியா என்னால இருக்க முடியாது, யாராலையுமே இருக்க முடியாதுல்ல, உனக்கே தெரியும், யாராலையுமே இருக்க முடியாது. அப்படிங்கும் பொழுது aesthetics of life, that is what helped me. அதுக்குதான் சொல்ல வரேன். இப்போ இந்த livery companies-ஓட அசைன்மெண்ட்ஸ் நான் அட்டென்ட் பண்றது, ஆஸ் அ ட்ரஸ்டியா நான் AGUK-க்கு அட்டென்ட் பண்றது, இதெல்லாம் கிரிக்கெட் என்னோட பிகெஸ்ட் பேஷனே வந்து கிரிக்கெட் தான். whenever I am, even if I am super busy, கிரிக்கெட்ல ஏதாவது ஒரு முக்கியமான மேட்ச், இப்போ எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் ஆஃப்டர் தி எலெக்ஷன் நியூ கவர்மெண்ட்லாம் செட்டப் ஆகிற டைம்ல தான் ஜிம்மி ஆண்டர்சனோட லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் லார்ட்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இங்கிலாந்து நான் போனேன். நான் போயிருக்கவே முடியாது ப்ராக்டிகலி, ஆனா ஐ செட் செக் இட், ஐ அம் கோயிங்.
it's Jimmy Anderson's last match. I have to pay my respects to the goat. டக்குன்னு போனேன். போயிட்டு நான் கொஞ்ச நேரமாவது அங்க போய் அட்டென்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்றது. இட்ஸ் நாட் அடிஷனல் ஒர்க், இட் இஸ் ப்ரொடக்டிவ் strategy to reorient from work and reinvigor myself. இங்க நான் கத்துக்கிற ஸ்கில் செட் வந்து ஒர்க்லயும் கை கொடுக்குது. தட்ஸ் a different story. அண்ட் மத்தபடி நான் என்ன பண்ணுவேன்னா, ஆப்ராக்கு போவேன், டிராமாஸ் அட்டன் பண்ணுவேன். அண்ட் என்னோட சாய்ஸ் ஆஃப் லைஃப் வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸையும் நான் எனக்கு பிளஷர் கொடுக்குற விதத்துல அமைச்சுன்னு இருக்கேன். எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் டாக்ஸி, இப்ப நான் எங்கேயாவது போகணும், ஒரு A to B ஒரு பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா, ஐ டேக் அ பிளாக் டாக்ஸி. ஓகே, லண்டனோட ஐகானிக் பிளாக் டாக்ஸி, மும்பைல காலி பீலி டாக்ஸி கிடைக்கிற மாதிரி ஐகானிக் லண்டனுக்கே உரிய ஒரு பிளாக் டாக்ஸி. அதுல ரேம்ப் எல்லாம் வச்சிருப்பான், வீல் சேர்லாம் வச்சுன்னு கூட ஈஸியா ஏறாது, பை லா என்ஃபோர்ஸ்ட். பட் ஊபர்லாம் எடுத்துன்னா அதை விட சீப்பா கிடைக்கும். ஊபர் அதை விட ரொம்ப சீப்பாவே கிடைக்கும். பட் ஐ வில்ஃபுல்லி டேக் அ பிளாக் கேப் பிகாஸ் எனக்கு அந்த ஃபியூ பவுண்ட்ஸ் கூட போனாலும் the quality of my journey is fantastic. ஏன்னா பிகாஸ் இஃப் யூ ஹாவ் டு பி அ பிளாக் கேப் டிரைவர், லண்டன் கவுன்சில் பிளாக் கேப் டிரைவரா இருக்கணும், அரசாங்க அங்கீகாரம், டிரான்ஸ்போர்ட் ஃபார் லண்டன் அங்கீகாரம் பெற்ற டிரைவரா இருக்கணும். 3 வருஷம் நீ ட்ரைனிங் பண்ணணும், அப்ரெண்டிஸ். அந்த 3 வருஷம் ட்ரைனிங் பண்ணிட்டு நீ வந்து நாலேஜ் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணும். அந்த நாலேஜ் டெஸ்ட்ங்கிறது என்னன்னா, லண்டனுடைய சிறப்புகளை பத்தி ஒரு நாலேஜ் டெஸ்ட். ஸோ இன் எசன்ஸ் எல்லா பிளாக் கேப் டிரைவருமே வந்து ஒரு டூர் கைடுக்கு உண்டான நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும், பிகாஸ் ஆஃப் இந்த நாலேஜ் டெஸ்ட் பாஸ் பண்ணதுனால. அந்த மாதிரி. அண்ட் நான் போற இடங்கள்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களா இருக்குல்ல மோஸ்ட்லி. ஸோ நான் போகும்போது ஐ ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் த டிரைவர். இந்த மாதிரி நான் இந்த இடத்துக்கு போறேன், இந்த இடத்துக்கு போறேன் நான் என்ன. அப்போ அவங்களும் சொல்லுவாங்க, நீங்க இப்படியா, நான் இந்த எம்பியை பிக்கப் பண்ணேன், அந்த மினிஸ்டர் அன்னைக்கு பிக்கப் பண்ணேன், அவங்க இப்படிலாம் சொன்னாங்க, இப்படிலாம் பண்ணாங்க. இல்ல இந்த லிவரி ஹாலுக்கு போறேன், அப்பாத்திகரிஸ் ஹாலுக்கு அன்னைக்கு ஒரு நாள் போனேன். அப்பாத்திகரிஸ் இஸ் த ஓல்டஸ்ட் லிவரி ஹால் இன் லண்டன். அது எப்போ 1700s கட்டினது, அதோடைய வரலாறை பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன். அந்த மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப்ல நமக்கு என்ஜாய் பண்றதுக்கு மத்தவங்கள மாதிரி வீக்கெண்ட்ஸ் ஃபுல்லா கிடைக்காது, டைம் அவுட் எடுத்துக்கிறதுக்கு கிடைக்காதுனாலுமே டியூரிங் த டே குவாலிட்டி ஆஃப் லைஃப்ல நம்ம இந்த மூமெண்ட்ஸ் ஆஃப் பிளஷரை தேடிக்கலாம். அப்படி இந்த மூமெண்ட்ஸ் ஆஃப் பிளஷர் அப்படி தேடி தான் நான் வந்து ஐ என்ஹான்ஸ் மை குவாலிட்டி ஆஃப் லைஃப். நான் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் ஐம் அ ஹியூஜ் சினிமா ஃபேன். உனக்கு தெரியும், நான் சினிமா பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் கிடைக்கிறது இல்ல. பிகாஸ் சினிமா எனக்கு பிரிச்சு தனித்தனி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பார்த்தா பிடிக்காது. பார்த்தா ஒரு 2 மணி நேரம் படத்தை ஒரே ஸ்ட்ரெச்ல பாக்கணும். நீ அப்படி பார்த்தா கூட நான் உங்ககிட்ட சண்டை போடுவேன், இஃப் யூ ரிமெம்பர், என்னமா பண்ற நீன்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கு அவ்வளவு டைம் ஒரேடியா கிடைக்கிறது இல்லை. அப்படிங்கிறதுனால நான் அதை பண்றது இல்லை. பட் இன்ஸ்டெட் வாட் ஐ டூ இஸ் ஆப்ரா போவேன், இல்ல டிராமாஸ் போவேன். அதாவது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன்ஸ். இல்ல ஆப்ரா இஸ் லைக் யுவர் கர்நாடிக் மியூசிக் ஆஃப் யூகே, இங்கிலீஷ் ட்ரெடிஷனல் மியூசிக். ஆப்ரா வந்து ரொம்ப கம்மி பேருக்கு தான் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்காது. அது ஒரு நிறைய பேர் என்னோட சிவில் சர்வீஸ் கலீக்ஸே கூட்டின்னு போனா, இந்த அழுகாட்சி காவியத்துக்கெல்லாம் கூட்டின்னு வந்துட்டேன் அப்படின்னு கூட என்ன இப்படியே சொன்னாங்க, இங்கிலீஷ்ல சொன்னாங்க. Lady fan is weeping there. மீனிங் அழுகாட்சி காவியத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப, அதாவது டிப்பிக்கல் கிளாசிக்கல், நீ சபால போய் உட்கார்ந்து ஒரு கச்சேரி கேட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் வெஸ்டர்ன் மியூசிக்ல. அது எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிறது இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாம் லிவரி கம்பெனிஸோட ஈவெண்ட்ஸுக்கு போறது, டேஸ் அவுட்ஸ்க்கு போறது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஐ டிஃபைன் மை ஒர்க் லைஃப் பேலன்ஸ். என்னோட டேலயே நான் மூமெண்ட்ஸ் ஆஃப் பிளஷர் இன்க்ளூட் பண்றது. இவ்வளவு பீடிகை நான் உனக்கு ஏன் போடுறேன் அப்படின்னா, நாளைக்கு உன்னோட பர்த்டே, உன்னோட பிகெஸ்ட் கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் மீ இஸ் நான் என்ஜாய் பண்றது இல்ல லைஃபை, என்னோட லைஃப்ல பிளஷர் இல்லைங்கிறது தான். ஐ வாண்ட் டு ஹம்பிளி சப்மிட் டு யூ தட் என்னோட லைஃப்ல பிளஷர் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி இருக்கிற பிளஷர்ஸ் கொஞ்சம் ஒரு ஃபியூ பவுண்ட்ஸ் கூட போனா கூட நம்மளுடைய ஓன் சாட்டிஸ்பாக்சனுக்காக, நம்மளுடைய ஓன் ரீஎனர்ஜைசிங்காக நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் சப்மிஷன் இங்க. ஓகே, let me tell you, sorry to interrupt. எனக்கு வந்து நீ உன்னுடைய ஓன் என்ஜாய்மெண்ட்ஸ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேங்க அப்படிங்கிற ஒரு தாட் இல்லை. யூ ஹாவ் டு கிவ் டைம் ஃபார் யுவர் செல்ஃப்ங்கிறது. யூ ஹாவ் டு ஸ்லீப் ஆன் டைம்,
eating should be regularized, too much of coffee is to be avoided. ஓகே, பரமக்குடி பாட்டியை காப்பியே குடிச்சுன்னு உயிர் வாழ்ந்திருந்தான்னா அவளோட லைஃப் ஸ்டைல் அவ்வளோ ஹெல்தியா இருந்தது. கிலோமீட்டர் கணக்குல நடந்தா. அண்ட் ராத்திரி சாப்பிட மாட்டா, கார்த்தால சாப்பிட மாட்டா, மத்தியானம் ஒரு வேளை தான் சாப்பாடு. டெய்லி கோவிலுக்கு நடந்து போய் நடந்து வந்து சுவாமி பார்க்காம மத்தியானம் லஞ்சு சாப்பிட மாட்டா. தே ஹேட் அ வெரி சிஸ்டமேட்டிக் லைஃப் ஸ்டைல். ஆஸ்பத்திரி போறதுங்கிறது அது எதுவும் ஒரு பெரிய கொலை குத்தம் மாதிரி, உடம்ப கூட ஒழுங்கா வச்சுக்க முடியாம இதெல்லாம் ஆஸ்பத்திரி போறதுங்கிற மாதிரிதான் கிண்டலா பேச்சு இருக்கும். சோ என்ன சொல்ல வரேன்னா, அதே ட்ரைட்ஸை நம்ம கொண்டு வந்து அந்த மாதிரி இருக்கிறது அன்ஹெல்தி அப்படிங்கிறது என்னோட தாட்டு. எனக்கு வந்து நீ சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் அதை ரசிச்சு பண்ணுவேங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா நீ 11th 12th படிக்கும் போதே அம்மாக்கு தெரியாம முகமது ரஃபியும் கிஷோர் குமாரையும் லதா மங்கேஷ்கரையும் கேட்டுன்னு உட்காந்து இருந்ததுதான். நான் எல்லா பாஷையிலையும் கேட்டேன். கண்டசாலா, சுஷீலா, ஜானகி, எல்லா லாங்குவேஜஸ்லயும் நான் ஐ மீன் எனக்கு இந்த growing up in India, cricket and cinema were the two big outlets of entertainment. ஒரு சராசரி இந்தியனுக்கு அப்படிங்கிறது. அண்ட் என்னுடைய கிளாஸ்ல உனக்கு தெரியும், பிலிம் சினிமா ஃபீல்ட்ல சாதிக்கணும், சினிமால டைரக்டர் ஆகணும், சினிமால ரைட்டர் ஆகணும்னு நினைச்சவங்க நிறைய பேர் உண்டு. அவங்களால எதிர்காலத்துல போய் இப்பவும் ஒரு ஹேமந்த் ஐ திங்க் he is still trying to make his mark in the film industry. இன்னும் பண்ணிட்டு இருக்கான். He's an assistant director பண்ணிட்டு இருக்கான். Oh, very good. I'm sure you will remember Hemant. Yeah, last year தான் I don't want to name the child. என்னோட ஸ்கூல்ல 10th படிக்கிற child. அதுக்கு மேக்ஸ் பிடிக்கல, வரல. அது இது வந்து மேம் என்ன எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும்னு டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. நான் ஃபியூச்சர் நான் எதை சூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா ஃபிலிம் டைரக்டர் ஆகணும்னு சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு 10th பாஸ்ங்கிற குவாலிஃபிகேஷனே தேவையில்லை மேம், அதனால என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னேன். ஐ செட் சில விஷயங்கள் நமக்கு இப்ப யூஸ் இல்லாதது மாதிரி தோணும்பா, ஃபியூச்சர்ல வேற ஏதோ ஒரு கான்டெக்ட்ல நல்ல வேலை இந்த குவாலிஃபிகேஷன் இதுவாவது நம்ம பண்ணி வச்சுட்டு இருக்கோமே, இது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது அப்ப நமக்கு மைண்டுக்கு ஹிட் ஆகும். ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், குழந்தைகள்லாம் நீங்க லைஃப்ல என்ன வேணா ஆகலாம். சில குழந்தைகள் நான் சினிமால ஆக்ட் பண்ணதான் போறேன், எனக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் தேவையே கிடையாது, அந்த ஒரு ஃபீல்டுக்கு மட்டும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஐ யூஸ் டு சே, அப்படி ஒண்ணு தேவையே இல்லைன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் மூவி மேக்கிங் பத்தி இவ்வளவு கோர்சஸ் ஏன் வைக்க போறான்? எக்ஸ்பீரியன்ஸ்ல மாத்திரமே நீ கத்துக்கலாம் அப்படின்னா எவ்வளவு கோர்சஸ் இருக்கு. டைரக்ஷனுக்கு கோர்சஸ் இருக்கு, ஆக்டிங்க்கு கோர்சஸ் இருக்கு. ரஜினிகாந்தே ஏதோ பூனால ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஆக்டிங் படிச்சுட்டு வந்தாருன்னா நான் ஏதோ ஒரு இன்டர்வியூல கேட்டேன், அவர் சொல்லி. சோ எல்லாத்துக்குமே கோர்சஸ் இருக்கு. அப்போ ஒன்னுக்கு கோர்சஸ் இருக்குங்கும் போது எல்லாத்துக்கும் பேசிக்ஸ் 10th பாஸ் 12th பாஸ்ன்னு இருக்கும்போது அதை எப்படி நம்ம விட்டு கொடுத்துன்றாத, இது வரலன்னு உன்னை விட்டு கொடுத்துக்காத, இது வந்தாலுமே என்னோட எய்ம் அதுதான் வச்சுக்கோ. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தாலுமே எய்ம் வந்து ஐஐடி ஜாயின் பண்றதோ நீட் எழுதுறதோ இல்ல, நான் டைரக்டர் ஆகுறதுன்னு வச்சுக்கோ, அப்படி நீ மோல்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் டெல்லிங் ஹிம். அப்புறம் எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு எனக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டேன் அந்த குழந்தை. மேம் நான் எழுதிட்டேன், நான் நிச்சயமா பாஸ் பண்ணிடுவேன், தேங்க்யூ. அது கரெக்டா சொல்லிக்கிறா. மேக்ஸ்ல 56 மார்க் வாங்குவேன் மேம், 56 மார்க் வாங்குற அளவுக்கு நான் எழுதிட்டு வந்திருக்கேன். அவனுக்கு நிஜமாவே ரிசல்ட்ல பாக்குறேன், நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் யாருன்னு கூட பாக்கல, இவன் எத்தனை மார்க்னு பார்த்தேன், மேக்ஸ்ல கரெக்டா 56. ஓகே, அந்த குழந்தையோட அம்மா எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவன் வந்து எனக்கு நமஸ்காரம் பண்ணி பெரிய டைரக்டர் ஆனோன்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க மேம்னா. நான் நிச்சயமா ஆவடா, நல்ல நல்ல படமா எடு, ஐட்டம் சாங் எல்லாம் போட்டு காசு பார்க்கணும்னு நினைச்சுக்காத, என்னோட ஸ்டூடெண்ட் படம் எடுத்தான் சொசைட்டிக்கு ஒரு கே விஸ்வநாத் மாதிரி ஒரு ஆள் கிடைச்சிட்டார் அப்படின்னு நான் ஃபீல் பண்ற மாதிரி எடுறா அப்படின்லாம் சொன்னேன். அதை வீட்டுல போய் சொல்லிட்டான் போட்டிருக்கு. அவனுக்கு ஓங்கி ஒரு அறை அவ அம்மா அரைஞ்சு என்கிட்ட கூட்டின்னு வந்து, சாயங்காலமே நான் கிளம்பிட்டு இருக்கேன் ஆத்துக்கு, சாயங்காலம் ஸ்கூலுக்கு கூட்டின்னு வரா. மேம் நான் டைரக்டர் ஆகணும்னு சொல்லி இவன் நமஸ்காரம் உங்களுக்கு காலில் வந்து கும்பிட்டானாமே மேம், நான் திருப்பி உழ சொல்றேன் மேம், நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லுங்க மேம். என்ன அல்ப புத்தி பாருங்க, இவன் என்ன வேலைக்கு போறேன்னு சொல்றான் பாத்தீங்களா, நீங்க திருப்பி ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணுங்க, நல்ல இடத்துல வேலைக்கு போகணும்னு. நான் அவனை காலில் விட சொல்றேன், கம்ப்யூட்டர் தான் மேம் 11th 12th எடுக்க வைக்க போறேன், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக போறான் அப்படின்னு. He was laughing, I was laughing.
எதுக்கு சொல்ல வரேன்னா, திஸ் இஸ் ஒன் இண்டஸ்ட்ரி. நான் அப்பதான் யோசிச்சு பார்த்தேன் அன்னைக்கு சாயங்காலம் ஆத்துக்கு வரச்சே. திஸ் இஸ் ஒன் இண்டஸ்ட்ரி. தமிழ்நாடை பொறுத்த வரைக்குமே பேக் டு பேக் சீஃப் மினிஸ்டர்ஸ் கொடுத்துருக்கு. எம்ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா, மூவி ரைட்டர் வாஸ் கருணாநிதி. பேக் டு பேக் சீஃப் மினிஸ்டர் கொடுத்த இண்டஸ்ட்ரியே இது. ஸ்டாலின் கூட படம் நடிச்சிருக்காருமா ஆரம்ப காலகட்டங்கள்ல. தெரியாது எனக்கு. ஓகே, ஆமா, ஒரு நான் பார்த்திருக்கேன் ஸ்டாலின் நடிச்ச படம். இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஃபெமிலியர் ஆகணும் மக்கள் மத்தியிலன்னா சினிமாவில் நடிச்சுட்டு வரணுங்கிறதுனாலே சினிமாக்கு போயிட்டு வந்திருக்கான். He acted in movies. So this industry is making leaders. ஆனா ஜனங்கள் மத்தியில எவ்வளவு கேவலமான ஒரு ஒப்பீனியன் இருக்கு இவாளை பத்திலாம் அப்படின்னு சொல்லி I was just thinking. Maybe disciplined lifestyle நிறைய பேருக்கு இல்லாததுனால அப்படி இருக்கும்னு கூட எனக்கு தோணும். ஒரு டாக்டருக்கோ இல்ல ஒரு வேற வேற சயின்டிஸ்டுக்கோ ஈவன் டு பொலிட்டீஷியனுக்கோ இருக்கிற ஒரு டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல் மேபி மோஸ்ட் ஆஃப் த சினிமா ஆக்டர்ஸ் டு நாட் ஹேவ். அண்ட் இந்த எக்ஸ்போஸ் எங்களுக்கு இருக்க தேவையில்லைன்னு கூட பண்ணுவாளா இருக்கும், நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோ. அது 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 என்ன நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஒரு அந்த அந்த ஃபீல்டு சினிமா ஃபீல்டுலயோ பொலிட்டிக்கல் ஃபீல்டுலயோ நீ போயிட்டேன்னா உனக்கு ஒரு பிரைவசி இல்லாம போயிடும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம். மோர் சோ இந்த சினிமா ஃபீல்டு, அதாவது தனிப்பட்டு 4 சவுத்துக்குள்ள நீ என்ன பண்ற அப்படிங்கிறது உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை. இப்ப நானே இருக்கேம்மா, நான் ஒரு விஷயத்த நம்புறாள். ஒரு ஒரு மனுஷரை வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒருத்தரை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து ரொம்ப கம்மியா வந்து சமுதாயத்துல இருப்பாங்க. நம்ம குடும்பத்திலேயே நமக்கு பெரியவங்க ஒரு ரோல் மாடலா இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்து அவங்கள பார்த்து நம்ம வாழ்க்கைய வாழ்ந்தா, இப்ப நான் உன்னை பார்த்து நான் என் வாழ்க்கைய வாழ்ந்தா அது நான் செஞ்ச பாக்கியம். அதுதான் நம்ம எல்லாருக்கும் உள்ள ஒரு ஒரு விஷயம். பட் நான் என்ன சொல்றேன், இவங்களுடைய தனி மனித வாழ்க்கையெல்லாம் நம்ம ஆராய போகும்பொழுது ரிஷி மூலம் நதி மூலம் இதெல்லாம் தேடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த அரசியல்வாதிகளோட அரசியல் பெரிய மனிதர்களோட வேலை செஞ்சு நான் புரிஞ்சுனது என்னன்னா, அதே அந்த வார்த்தை ரொம்ப நிஜம். ரிஷி மூலம் நதி மூலம் இதெல்லாம் தேடக்கூடாது, தேடினா நிம்மதி இருக்கு. ஏன்னா அவங்க துறையில எப்படி இருக்காங்க, அவங்க பணியினால மக்களுக்கு நன்மை நடக்குதா, நாட்டுக்கு நன்மை நடக்குதா, நம்மளுக்கு சௌஜன்யமா இருக்கா, வேலை செய்யறதுக்கு ஒரு மரியாதை கலந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காங்கிறது வரைக்கும் தான் நம்ம பார்க்கணும். அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க என்ன இது பண்ணாலும் அது நமக்கோ இந்த நாட்டுக்கோ அதுல எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போறது இல்ல. ஊழல் பண்ணி காசு அடிச்சு நாட்டை ஊரடிச்சு உலையில போட்டாதான் நாட்டுக்கு பாதிப்பு. அது தவிர தனிப்பட்ட வாழ்க்கையில வேற விதமான சவலங்கள் இருந்தா அது தனி மனிதனோட பாதிப்பு. அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. ஆனா அந்த ஒரு டிஸ்டிங்ஷனை வந்து பார்க்காம பெரும்பாலும் என்ன நடக்குது, தனி மனித வாழ்க்கையை வச்சு ஒரு மனிதனை எடை போடுறோம். அப்படி எடை போடக்கூடாதுன்னு சொல்ல, தனி மனித வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் லூசா இருந்தா பரவாயில்லன்னு சொல்ல. ஆனா ஒரு பொது தலைவனை வந்து தனி மனித வாழ்க்கையை வச்சு மட்டுமே எடை போடுறதோ இல்ல தனி மனித வாழ்க்கையை பிரதானமா வச்சு எடை போடுறதோ ஒரு 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 முக்கியமான ஒரு பாரா இருக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ பில் கிளின்டனுக்கும் மோனிகா அந்த எபிசோடு ஏர்லி 90s ஏர்லி 2000s ரொம்ப பிரபலமா நடந்தது. இந்தியா வரைக்குமே அங்க வந்தது. பட் அதே மாதிரி ஒரு எபிசோடு இந்தியால நடந்திருந்தா மீடியாலாம் கிழின்னு கிழிச்சிருப்பானா இல்லையா? பில் கிளின்டன் ஒருத்தன், அவன் பொண்டாட்டி, அவன் புள்ள, இவெல்லாம் ஹிலரி கிளின்டன் அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டுக்கு நின்னா அவன் வெளியில தலை காட்டி இருக்க முடியுமா இந்தியால இருந்திருந்தா? சோ நான் என்ன சொல்ல வரேன், நம்மளோட தனி மனித வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணுங்கிறது நம்ம வந்த வழியில நம்மளே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தேடிக்க வேண்டியதுதான். அதுக்கு இந்த பொது வெளியில இருக்கக்கூடிய மனிதர்களை ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்க கூடாது. பொது வெளியில இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன பொதுப்பணி பண்ணிருக்காங்கிறத பார்த்து அதுல பிடிச்சிருந்தா ஒரு ஒரு எக்ஸாம்பிளாவோ இல்ல கருத்து வேறுபாடு இருந்தா ஒரு விமர்சனமோ வைக்கலாம். அது நமக்கு எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கு. ஆனா அதுதான் நான் சொல்லுவேன், ஓவரா இந்த கிரிக்கெட்டர்ஸ் ஆகட்டும், பிலிம் ஸ்டார்ஸ் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் பீப்புள், அதர் ஸ்போர்ட்ஸ் பீப்புள், பொலிட்டிஷியன்ஸ், இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாம் ரொம்ப ஈடுபாடு செலுத்த வேண்டாம். அப்படி ஈடுபாடு செலுத்த போய் தான் நல்ல பேரோ கெட்ட பேரோ வருது. நல்ல பேர் வந்தா பரவாயில்ல, கெட்ட பேர் வர்றதுனால அந்த துறையே பிராண்ட் பண்றோம்ல. இப்போ கே விஸ்வநாத்னு, அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் யூ, நல்ல டைரக்டர்னு சொன்னோன்னே நீ வந்து தமிழ் பயாஸ்ல பாலச்சந்திர பாரதிராஜான்னு சொல்லாம கே விஸ்வநாத்னு ஒரு பேர் எடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். ஹி இஸ் மை எட்டர்னலி ஃபேவரட் டைரக்டர், அது உனக்கே தெரியும். அண்ட்
அந்த கே விஸ்வநாத்துடைய படமோ எந்த விதமான அப்பழுக்கும் சொல்ல முடியாத ஒரு நிலையில தான் இருந்தது. கடைசி வரைக்கும், முதல்ல இருந்து கடைசி வரைக்கும். அந்த அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா அப்படி 100ல 1 கிடைக்கும். கே விஸ்வநாத் வாழ்ந்த இண்டஸ்ட்ரிங்கிறதுனால அது ஒரு நல்ல இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம்ல. கே விஸ்வநாத் குடும்பத்துக்கு சோறு போட்டதும் அந்த இண்டஸ்ட்ரி தானே. அது ஒரு நல்ல இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம்ல. அப்ப அந்த ஆங்கிளையும் எடுத்துக்கலாம் இல்லையா? சோ நம்ம பாமர மனிதர்களுடைய ஜட்ஜ்மெண்ட் எவ்வளவு தூரம் ஸ்க்ரூடா இருக்கு அப்படிங்கிறதுக்கு சொல்ல வரேன். ஏன்னா நம்ம வந்து எதையும் கண்ணால பாக்குறது இல்ல, எல்லாம் கேள்வி ஞானம், செவி வழியா, ஊடகங்கள் வழியா கேட்டு தெரிஞ்சு, இல்ல மத்தவங்க யாரோ சொல்லி, இந்த சோசியல் மீடியா வந்ததுல இருந்து கவர்மெண்ட்லயே நாங்க தலையை புடிச்சுட்டோமா. சோசியல் மீடியா இஸ் an inevitable part of the world. பட் அதுல ஸ்ப்ரெட் ஆகிற ஃபேக் நியூஸ், ஸ்ப்ரெட் ஆகிற ரூமர்ஸ், இந்த எலெக்ஷன் டைம்ல நாங்க பட்ட பாடு, இந்த போட்டோ ஐடி இன்ட்ரடியூஸ் பண்ணதுல அதை என்னெல்லாம் எப்படிலாம் திரிச்சு விட்டாங்க. எப்ப போட்டோ ஐடி இன்ட்ரடியூஸ் பண்ணதே ஒரு பாவமாங்கிற மாதிரி ஆயிடுத்து. தலையை புடிச்சுன்னு ஒருத்தரும் என்னோட கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இந்த போட்டோ ஐடி பாலிசியில வேலை பார்த்ததுக்கே சர்ச்சில் போய் பாவ மன்னிப்பு கேட்கணும் போல இருக்கு. அந்த மாதிரி பண்றானுங்க இவனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கன்ஃபர்ம் பண்ண போறேன் சண்டே போய். எனக்கு தெரியாது, என்னால முடியல இவனுங்க பண்ற சம்பந்தமே இல்லாத லாஜிக்கே இல்லாத பிரச்சாரங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு சாணக்கியா வந்து ஒரு அர்த்தசாஸ்திரால ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். என்டர்டெய்னர்ஸ் யார் இருக்காங்களோ அல்லது துறையில நாட்டு ஆள்ற துறையில யார் இருக்காங்களோ அவங்களுக்குன்னு சில விதிகள். என்டர்டெய்னர்ஸ ஹோல் சோல் லைஃப் ரோல் மாடல்ஸா எப்பவுமே எடுத்துக்க கூடாதுன்னா என்டர்டெய்னர்ஸ் எல்லாரும் கெட்டவங்கன்னு கிடையாது. பட் அவங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு உலகத்துடைய சமுதாய ரீதியில. அதே மாதிரி நாட்டை ஆள்றவங்களுக்கும் படைய வளர்க்கணும், சந்ததியை வளர்க்கணுங்கிற ரீதியில சில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எதையும் நியாயப்படுத்தல. ஆனா அந்த மாதிரி காரியங்களை வந்து ஒரு முன்னோடியா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஹம்சபாதுலுன்னு சொல்லுவாங்க. தெருவுல ஒரு ஒரு అழகான వార్త இருக்கு. పెద్దలు ప్రతిదానికి హంసపాదులు పెట్టారు, అంటే ప్రికాషన్ పెట్టారు. ఇప్పుడు ఏదైనా ఒక విషయం అంటే క్యావియాట్, ఇంగ్లీష్ లో దాన్ని క్యావియాట్ అంటాం. సో క్యావియాట్ దిస్, ఓకే దిస్ ఇస్ ట్రూ బట్ దిస్ ఇస్ ఆల్సో அண்டர்லைங் கண்டிஷன் தட் யூ ஹேவ் டு ஃபாலோ. அந்த அண்டர்லைங்க விட்டுட்டோம். திஸ் இஸ் ட்ரூ சொன்னீங்களே எங்க அது ட்ரூ அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ தட் இஸ் த ஹோல் சைக்கி. அதுதான் நான் இவ்வளவு அரசியல்வாதிகளோட, தேச தலைவர்களோட வேலை செஞ்சு, கிராஸ் பார்டர் பல நாடுகளோட தலைவர்களோட இன்டராக்ட் பண்ண வாய்ப்பு கிடைச்சு நான் கத்துண்ட என்னுடைய சிறிய அனுபவத்துல நான் சொல்றது இதுதான். வாழ்க்கைக்கு அவங்களோட எக்ஸாம்பிள்ஸா எடுத்துக்க வேண்டாம். நல்லா தெரிஞ்சு யாரையாவது ரத்தமும் சதையுமா பழகி நீங்க எடுத்துட்டா சரி. மத்தபடி ஊடகங்கள்ல தெரிஞ்சவங்க யாரையும் உதாரணமா எடுத்துக்க வேண்டாம். அவங்க நல்ல பணியை மட்டும் பாருங்க. அவங்களோட நடவடிக்கையெல்லாம் நீங்க உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம். அதுதான் அந்த கிளாரிட்டி வந்துடுதுனாலே சொசைட்டி மாறிடும். அதனாலதான் வெஸ்டர்ன் கண்ட்ரி ப்ரோக்ரஸ்ட் சொல்றோம். எவ்வளவுதான் நம்ம வந்து ஏசியன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் முன்னுக்கு வந்தாலும் ஏன் நம்மளால வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட முழுக்க கம்பீட் பண்ண முடியலன்னா, இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு ஜிடிபி எல்லாம் மேல வந்துருச்சு, எல்லாம் ஓஹோன்னு ஆயிடுது எல்லாம். ஆனா கூட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி, தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரின்னு ஏன் சொல்றான்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் நம்ம வந்து இன்னும் we are like very nosy as a society. உள்ள பூந்து எல்லாத்தையும் அக்குவேற அணிவேற பிரிச்சு, அதாவது வசுதைக்க குடும்பம்னு சொல்லி, வசுதைக்க குடும்பம்னு இருந்தாதான் அது ஒழுங்குன்னு நம்மளே நம்பிடுவோம். ஆனா நம்ம குடும்பத்திலே வசுதைக்க குடும்பம் இருக்காது. நம்ம குடும்பத்திலே மாமா வச்சான் சண்டை, ஓர்படி சண்டை, கொலாடி சண்டை இதெல்லாம் இருக்கும். ஆனா வெளியே மட்டும் ஒருத்தர் வசுதைக்க குடும்பம் அப்படி இருந்தாதான் ஒழுங்கானவன். அவனை ஜட்ஜ் பண்றதுக்கு மட்டும் நீ வந்துருவ. One of the biggest blessings of my life coming to the West is I did not be judged for most part, and I have lost most of my cringy judgments. Good. So that is, நான் என்ன சொல்றேன், not only stopping your judgments, that is one part of course, but
we should not fear about others' judgments also. Okay, that is biggest hurdle one will have in their life. For some reason I don't know, நான் ஆர்பாதி பாட்டிட்ட வளர்ந்ததுனாலன்னு எனக்கு தோணும், எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அதர்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மேல என்னைக்குமே ஒரு ஃபியர் இருந்ததே இல்லை. அது ஏன் இவாள்லாம் இப்படி இருக்கான்னு எனக்கு மத்தவாளை பார்த்து ஆச்சரியமா இருக்குமே ஒழிஞ்சு, எனக்கு வந்து அவ என்ன சொல்லுவா, இவா என்ன நினைப்பா, இது வந்து எனக்கு எனக்கு ஏன் தோணுன்னு எனக்கு இப்பவும் தெரியல. ஆனா கடவுள் அருளாலன்னு நான் சொல்லதான் சொல்லணும், தோணினதே இல்லை. ஏன்னா ஆர்பாதி பாட்டி வந்து இவாளுக்கு இது தேவை, அவளுக்கு அது தேவைன்னு பண்ணிருக்காளே ஒழிஞ்சு அவ என்ன நினைப்பா, இவா என்ன நினைப்பான்னு ஒருத்தருக்கும் ஒண்ணும் பண்ணதில்லை. மிஞ்சி போனா பாட்டி அந்த மாதிரி யோசிச்சிருக்கா அப்படின்னா, பொங்கல் சீர்ல வந்து பெரிய பொண்ணுக்கு என்ன எந்த பானை சைஸோ, சின்ன பொண்ணுக்கு அதே பானை சைஸ், இல்லைன்னா கம்பேர் பண்ணிப்பா, இவன் என்ன நினைப்பா அவன் என்ன நினைப்பாங்கிறத தாண்டி தான் பொங்கல் விஷயத்துல தனக்கு 80-70 வயசான போதும் பொங்கல் சீர் கொடுத்துட்டு இருக்கும் போது அத பானை வாங்கிட்டு சொல்லும் போது மட்டும் அந்த ஸ்டீல்ல பானை வாங்கிட்டு சொல்லுவா வருஷம் வருஷம். அது மட்டும் ஒரே சைஸ் பெண்கள் 2 பேருக்கும் ஒரே சைஸ்ன்னு சொல்லி அனுப்புவா. அங்க தட்ஸ் வெரி லைட்டர் மோடுன்னு வச்சுக்கோ. எனக்கு அதை தாண்டி லைஃப்ல பாட்டி எப்பவுமே யாராவது ஏதாவது நினைச்சுப்பான்னா என்ன நினைச்சுப்பா அங்கிற மாதிரி யோசிச்சு நான் பார்த்தது இல்ல. அங்க வளர்ந்ததுனால எனக்கு அந்த ஒரு எண்ணங்கள் வந்ததே கிடையாது. ஐய பக்கத்து வீட்டுக்காரா என்ன நினைச்சுப்பா, எட்டு வீட்டுக்காரா என்ன சொல்லுவா அப்படின்னு. ஸோ தட்ஸ் அ பிளஸிங். அது இவா என்ன நினைச்சுப்பாங்கிறது நமக்கு இருக்கக்கூடாது. அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம். யாராலும் நம்மள ஜட்ஜ் பண்ணாலும் அதை பத்தி நம்ம பெருசா கேர் பண்ணிக்கவும் வேண்டாம். அந்த பக்கம் எனக்கு அதுதான் அது வரணும்னு நீ எனக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லியிருக்க, சொல்லி நீ அழுத்து போயிருக்க, வந்ததே கிடையாது. இங்க வந்து வேலை செய்ய தொடங்கின கொஞ்ச காலத்துல எனக்கு வர ஆரம்பிச்சு. இப்போ என்ன நீ மிஞ்சி போனா ரேசிஸ்டா ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுவியா? ஓகே பண்ணிக்கோ, என் ஸ்கின் ப்ரௌனா இருக்குன்னா என் ஸ்கின் ப்ரௌனா தான் இருக்கு, நான் என்ன பண்றது? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்ல ஸ்கின்ன மாத்தி சிவாஜி படத்துல மாவு பூசிட்டு வந்தா மாவு பூச முடியுமா? இல்ல என்னதான் பண்ண முடியும்? அண்ட் இந்த மாதிரி நான் வந்து எவ்ரிதிங் இஸ் ஹங்கி டோரி, எவ்ரிதிங் இஸ் ஈஸின்லாம் சொல்ல. நிறைய சொசைட்டல் சேலஞ்சஸ் இங்கேயும் இருக்கு. ரேசிசம் இஸ் ரியாலிட்டி, இன்னைக்கும் நடக்கிறது எல்லா விதத்துலயும். ஐ மீன் அஃப்கோர்ஸ் இப்ப டிசபிலிட்டி எல்லாம் யாரும் பேசுறது இல்ல, டிசபிலிட்டியை பேசக்கூடாதுங்கிற அளவுக்கு பிரபலமான அளவுக்கு சென்ஸ் வந்திருக்கு. பட் ஸ்டில் தேர் ஆர் அதர் ஃபேக்டர்ஸ், ஜெண்டர் ஃபேக்டர் இருக்கு, ஆணாதிக்கம்ங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கு, இதெல்லாம் சொசைட்டில இருக்கதான் செய்யுது எல்லா இடத்துலயும். பட் அது எல்லாத்தையும் அது ஒரே ஒரு விஷயம், நீ சொல்லும் போது எனக்கு புரியல. நீ இதை சின்ன வயசுல சொல்லி வளர்த்த, ஆனா நீ சொல்லும் போது எனக்கு புரியல. பட் என்னோட கோச்சோட வேலை செஞ்சு அதை ப்ராக்டிக்கலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜியில அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு புரிஞ்சது என்னன்னா, நீ அதனால இம்பாக்ட் ஆகுறான்னு தெரிஞ்சாதானே அவன் மறுபடியும் பண்ணுவான். நீ அதனால இம்பாக்டே ஆகலன்னு வச்சுக்கோ, அவன் எதுக்கு பண்ண போறான்? அவன் தானே டயர்ட் ஆக போறாங்கிற மாதிரி. ஐ எம் a person of color, I'm a person of color. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்னா நான் ஒண்ணே ஒண்ணு பண்ண முடியும். பெரும்பாலான நான் போற வர இடங்கள்ல என்ன மாதிரி பீப்புள் ஆஃப் கலர் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் அட் ஒர்க் என்னுடைய ஹையஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் டீம்ஸ்ல நான் தான் என்னைக்காவது இன்னொரு அதர் ப்ரௌன் பர்சனை நான் பார்த்துடுவேன். இல்லைன்னா ஐ எம் த ஒன்லி பர்சன் ஆஃப் கலர். ஓகே, அந்த டீம் பூரா வெள்ளையா இருக்கும், பான்ஸ் போடுற மாதிரி. அந்த டீமுக்குள்ள நான் இன்னும் பீப்புள் ஆஃப் கலரா கொண்டு போகலாம். அவங்கள கொண்டு போகிறதுக்கான ஒரு பாதைய ஒரு மென்டர்ஷிப் மூலமாவோ, நான் பல பேருக்கு மென்டர்ஷிப் செய்யறேன் கொள்றேன்னா அந்த மாதிரி பேரியர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அஃபெக்ட் ஆகுறவங்கள அதுல இருந்து வெளில கொண்டு வரலாம். அதுதான் நான் பண்ணக்கூடிய கான்ட்ரிபியூஷன். அது மட்டும்தான் நான் பண்ண முடியும். வேற நான் மூலையில உட்காந்து முக்காடு போட்டேன்னு வச்சுக்கோ, நானும் ஒண்ணும் பண்ண முடியாது, யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இது போயிட்டேதான் இருக்கும். ஒன் ஆஃப் த அக்ராஸ் தி சிவில் சர்வீஸ் நான் ஒரு பெட் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு இருக்கேன். எவ்ரி சிவில் சர்வெண்ட் நாங்க வந்து ஒரு பெட் ப்ராஜெக்ட் கான்ட்ரிபியூஷன் டு த சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம். நான் ஒரு பெட் ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்துட்டு இருக்கேன். என்னன்னா, இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு இன்க்ளூஷன் டைவர்சிட்டியில நீங்க வந்து உங்க எல்லா டீம்ஸ்லயும் இன்க்ளூஷன் டைவர்சிட்டி பேசிஸ்ல பிளைண்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். ரேஸ் ஜெண்டர், ரிலிஜன், டிசபிலிட்டி, ஏஜ் எதையுமே பார்க்க மாட்டோம். பட் நீ வந்து அட்லீஸ்ட் இவ்வளவு பேர் நீ நான் ஒயிட் பீப்புளை எடுத்துக்கணுங்கிற மாதிரி ஒரு கணிசமா
டிபார்ட்மெண்ட்ஸுக்கு டார்கெட்ஸ் இருக்கு, ப்ராட் டார்கெட்ஸ். ஸோ அந்த நான் ஒயிட் பீப்புள் எடுத்துக்கணும் அப்படின்னு, ஆனா அதுக்காக கட் ஆஃப் மார்க்ல கம்மி பண்ண மாட்டோம், எதுவும் அந்த மாதிரிலாம் கிடையாது. சிஸ்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். பட் யூ ஹேவ் டு மேக் அ கான்சியஸ் எஃபர்ட் டு மேக் ஷோர் பீப்புள் ஆஃப் டைவர்ஸ் பேக்ரவுண்ட்ஸ் கம் இன் டு த இன்டர்வியூ ஸ்டேஜ் அண்ட் கம் இன் டு த பிக்சர் அப்படிங்கிற மாதிரி. பட் அதுல நான் ஒரு விஷயம் நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படின்னா, இந்த AOEOன்னு இருக்கிற ஜூனியர் மோஸ்ட் கிளரிக்கல் லெவல் கிரேட்ஸ் இருக்குல்ல, people of color are more confident in applying to those jobs rather than applying to senior most jobs. இப்போ நான் பண்ற மாதிரி ஜாப்ஸோ இல்லை எனக்கு மேல என்னோட சேர்ந்து வேலை செய்யறவங்க பண்ற மாதிரியான ஜாப்ஸுக்கோ அப்ளை பண்றதுக்கே அவங்க தயங்குறாங்க, பயப்படுறாங்க. அது அவங்களுக்கு ஒரு மென்டல் பிளாக் ஆகுது. நான் அப்ளை பண்ணலாமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு திறமை இருக்கா, ரெண்டாவது நான் பண்ணாலும் எனக்கு வருமா, பிகாஸ் ஆஃப் வேரியஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு மென்டல் பிளாக் இருக்கிறதுனால வாட் வி ஹவ் டன் இஸ், இப்போ டெக்னிக்கலி என்ன ஒரு சிச்சுவேஷன்ல நாங்க மாட்டிட்டு இருக்கோம் வித்தின் த சிவில் சர்வீஸ் அப்படின்னா, டெக்னிக்கலி நாங்க வந்து இக்வாலிட்டிஸ் ஆஃபீஸ், கண்ட்ரில இக்வாலிட்டிஸ் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கு, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மாதிரி இக்வாலிட்டிஸ்க்கு ஒரு கமிஷன் இருக்கு. அவங்க கொடுத்த டார்கெட் நாங்க மீட் பண்றோம். ஓகே, இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இருக்கணும்னா இருக்காங்க. பட் அவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் என்ன மாதிரி வேலையில இருக்காங்க, கிளர்க் வேலையில இருக்காங்க, ஏஓ டெஸ்க் ஜாப்ஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு வேலையோட சுவாரஸ்யம் தெரியற மாதிரியோ, அவங்க லைஃப்ல ஒரு ப்ராப்பரான இம்பாக்ட் வர மாதிரியோ, அவங்க லைஃப் ப்ராஸ்பர் ஆகிற மாதிரியோ அந்த மீட்டி ரோல்ஸ் எதுவுமே இல்லை. அந்த சங்க், இப்போ நான் ஒரு 3 வருஷம் சர்வீஸ்ல நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா நான் செஞ்ச பணியுடைய எஃபெக்ட் இல்ல அது. நான் கிளர்க்கா இருந்தேன், நான் டெஸ்க் ஆஃபீஸரா இருந்தேன்னா சத்தியமா இந்த பாட்காஸ்ட் பேசுற அளவுக்குலாம் எனக்கு சத்தாவே இருந்திருக்காது. ஓகே, அதனால வாட் ஐ செட் வாஸ், நான் வந்து இப்போ நவம்பர்ல தான் இதை முன்மொழிஞ்சு எடுத்துட்டேன். என்னன்னா, இப்போ இந்த ஜூனியர் கிரேட்ஸ்க்கு அப்ளை, ஜூனியர் கிரேட்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கே ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி கொடுத்து இவங்களையே நம்ம எக்யூப் பண்ணுவோம் டு அப்ளை ஃபார் ஹையர் கிரேட் ரோல்ஸ் அண்ட் ப்ரமோஷன்ஸ் அண்ட் இன்டர்வியூஸ், மார்க் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுவோம், ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராம்ஸ், ஸோ தட் நம்மளோட இன்ஹவுஸ் டேலண்ட்டையும் நம்ம பில்ட் பண்றோம். பிளஸ் ரெண்டாவது நம்ம எதுக்காக இந்த டார்கெட்ஸ் ஈக்குவாலிட்டி ஆஃபீஸ் வச்சிருக்காங்களோ அந்த பர்பஸும் ஃபுல்ஃபில் ஆகுது இல்ல. ஸோ அந்த அவங்களுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் கேப்ஸ் இருந்தா அந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ல நம்மளால அதை பிரிட்ஜ் பண்ண முடியும்ல. ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து ப்ரப்போஸ் பண்ணதுல நல்லபடியா சக்சஸ், எக்ஸிகியூட்டிவ் கமிட்டில எங்க டிபார்ட்மெண்ட்ல ப்ரப்போஸ் பண்ணதுல நல்லபடியா சக்சஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து சிவில் சர்வீஸ்குள்ள இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு 60 பேர் எடுத்திருக்கோம்மா ஷார்ட் லிஸ்ட் மென்டர் பண்றதுக்கு. ஸோ இப்போ அவங்க எல்லாருமே பேசிக் AOEO பேசிக் லெவல் 1 கிரேட் 1 என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்ல இருக்காங்க. இப்போ அவங்கள வந்து ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு கொண்டு வரதுதான் அந்த ஜேர்னி. ஒரு மிடில் மேனேஜரியல் ரோலுக்கு, அதாவது ஒரு 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 தாலுகா ஆஃபீஸ் ஈக்குவலண்டா ரேஞ்சில் இருக்கிற மாதிரியா, அட்லீஸ்ட் அதுக்கு மேல போனா இன்னும் சந்தோஷம், பட் அட்லீஸ்ட் அந்த லெவல் ஆஃப் ஜாப்ஸுக்காவது வரணும் அப்படிங்கிறது தான் கோல். ஸோ இந்த மாதிரி அப்ரோச் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இம்பாக்ட் இருந்தா அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கொடுக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கொடுக்குற இடத்துல நான் இருக்கிறதுக்கு ஐ வெரி கிரேட்ஃபுல். அது நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது இல்ல, அவங்க உடஞ்சு போற இடத்துலதான் இருக்காங்க. பட் திங் இஸ், இந்த அப்ரோச், இப்போ யாராவது ஒருத்தர் என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா உடஞ்சு போய் கண்ணாடி பாத்திர மாதிரி உட்காந்து அழறதுதான் என்னுடைய இயல்பா இருந்தது. பட் அந்த இயல்புல இருந்து நான் இந்த இயல்புக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த ஜேர்னி வாஸ் பிகாஸ் ஆஃப் my career, because of the work that I did, the kind of self-worth it built in me. என்னையே நான் விரும்ப ஆரம்பிச்சேன். ஆல்தோ எனக்கு இன்னும் என்னோட க்ரூமிங்லாம் என்னோட செல்ஃப் ஹேட்டட் அம்சங்கள் வெளியில வரும்னாலும் I started slowly, grudgingly, நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன் எப்பவுமே தான் நினைச்சேன். பட் I slowly started falling in love with myself because of the work that I do. ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட், இந்த மாதிரி ஒரு சிக்னிபிகன்ஸ், இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் உங்க லைஃப்ல கொண்டு வரக்கூடிய ஜாப்ஸ பீப்புள் எடுத்து பண்றதை என்கரேஜ் பண்றது தான் நான் இந்த வார்த்தையை சொல்றேன். அது எந்த துறையா வேணா இருக்கலாம். So end of the day you should feel your life is worth living இல்ல. So my life is worth living. நான் இன்னைக்கு at the early stageல நான் சொல்லுவேன். இப்போ இன்னைக்கு நான் சொல்றேன்னா 60 வயசுல 70 வயசுல ரிட்டையர் ஆகும்போது நான் என்னன்னு சொல்லுவேன். That is the சூப்பர் பிரசிகா, நைஸ். ஒரு ஃப்ளோல அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே நீ பேசிண்டே.
நான் என்னமோ இது உனக்கே தெரியும், இது நம்ம பிளான் பண்ணி இந்த பாட்காஸ்ட் எல்லாம் உட்கார்றது இல்ல, மனசுல வரத எப்பவுமே பேசுறதுன்னு. இன்னைக்கும் நம்ம எதுவும் பிளான் பண்ணிக்கல. ரெக்கார்டிங் ஆன் பண்றதுக்கு முன்னாடி தான் நீ கேட்டேன் வாட் இஸ் த டாபிக் டுடேன்னு. பட் ஏதோ ஃப்ளோல இன்னைக்கு வெளியில வரணும்னு இருந்திருக்கு, வந்துடுது. ஹோப்ஃபுல்லி இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்தா. பெனிஃபிட்டிங் ரசிகா, முதல்ல நீ பாட்காஸ்ட் பண்ணலாம்னு சொன்னப்போ 1 ஹவருக்கு மேல நம்ம பேசிட்டு உட்காந்துருக்கோமே, இது எத்தனை பேர் கேட்க போறாங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. ஆனா ரீசெண்டா ஒரு ஸ்டாஃபோட நிச்சயதார்த்தத்துக்கு போயிருந்தப்போ எக்ஸ் ஸ்டாஃப் வந்திருந்தா. அவன் என்ன சொன்னான்னாக்கா, மேம் நான் உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இருக்கேன், எதுக்கு தெரியுமா, நீங்க எப்பப்பெல்லாம் பாட்காஸ்ட் போடுவீங்களோ அப்ப நானும் என் குழந்தையிலும் ஃபுல்லா உட்காந்து கேட்டுருவோம். அது ரொம்ப பெருசா இருக்குன்னா அந்த வீக்கெண்டு அந்த சண்டேயோட சினிமா போறோம் அவுட்டிங் போறோம்னு வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரி மீனாட்சி மேமோட பாட்காஸ்ட் கேட்கறோம்னு வச்சுட்டு நாங்க ஃபேமிலியா உட்காந்து கேட்டுருவோம். அப்புறம் அன்னைக்கு பூரா அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு. Then I thought, okay, somewhere somebody is benefiting. அதுதான், thank you very much for sharing that. அதுதான் கோலே. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஃபேமிலி கூட பெனிஃபிட் ஆகணும்னு நினைச்சு ஆரம்பிச்சோம். பட் இது பறந்து விரிஞ்சு எல்லாருக்கும் பெனிஃபிட் ஆச்சுன்னா அது தட் இஸ் மோர் தென் வாட் வி ஆஸ்க்ட் ஃபார். வி பீன் பவுண்டி பிளெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அது அந்த மாதிரி. அண்ட் இதே விஷயம், இதே பிரெத்துல நான் இந்த ரசனையை பத்தி எல்லாம் ஆரம்பிச்சேன்ல, இது ஜட்மெண்ட்ஸை பத்தி நம்ம பேசணும், வந்தோம் போனோம் தொடங்கினோம் எல்லாம். நான் ஒரு இன்சிடென்ட் என்னை வந்து கடுமையா பாதிச்சது. இது மக்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆஸ் அ சொசைட்டி நம்ம எப்படி அப்படிங்கிறதுக்கு சொல்ல வரேன். உனக்கு நான் பர்சனலி ஷேர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன், இது பண்ணிருப்பேன் நிச்சயமா, ஏன்னா அது ரொம்ப பாதிச்ச விஷயம். குயின் எலிசபெத் டூவோட ஃபியூனரல்ல சிவில் சர்வீஸ்ல இருந்து நான் வேலை பண்ணேன், மை டீம் அண்ட் ஐ வி வொர்க் டுகெதர் அப்படின்னு உனக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ குயின் எலிசபெத் டூவோடைய ஃபியூனரல் வாஸ் அ மொமெண்ட் இன் ஹிஸ்டரி. ஸோ அது வந்து 70 years ஆஃப் ஒரு ஆளுமை, ஒரு ரெயின், மொனாக்கோட ரெயின் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இதுக்கு மேல எந்த ஒரு மொனாக்கும் வந்து 70 years ஆட போறது இல்லை உலகத்தோட எந்த ஒரு இதுலயுமே. அண்ட் எந்த ஒரு கண்ட்ரிலையும் மொனாக்கு வந்து ஆளுமையான நிலையிலையும் இல்லை. அப்கோர்ஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் எல்லாம் இருக்காங்க, இந்தியாலயும் ராஜ பரம்பரைகள் இருக்கு. பட் அவங்க எங்க இருக்காங்க, யாரு என்னன்னு கூட தெரியாது பெருவாரியான மக்களுக்கு. இன்னும் ஸ்டேட்ல இந்தியால ஒரு பிரசிடென்ட் இருக்கிற மாதிரி ஸ்டேட்டுக்கு ஒரு நாமினல் ஹெட் பொசிஷன்ல மோனார்க் இருக்கக்கூடிய கண்ட்ரி இந்த கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரியோட குயின் வந்து 1953ல வேர்ல்டு வார்ஸ் எல்லாம் பார்த்திருக்கா, வின்ஸ்டன் சர்ச்சிலோட டைம் பார்த்திருக்கா, கோவிட் பார்த்திருக்கா, எல்லாமே பார்த்திருக்கா. ஒரு ஷீஸ் an era in herself. ஒரு சகாப்தம் முடிஞ்சது அந்த பீரியட் ஆஃப் டைம்ல. And everybody, and the beauty of the queen is everybody personally connected with her. Everybody had a Queen Elizabeth story. இப்போ இந்தியால வந்து நீ பார்த்தனா ஒரு கிரிக்கெட் பாக்குற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சச்சின் டெண்டுல்கர் ஸ்டோரி இருக்கும். எல்லாருமே சச்சின் டெண்டுல்கரை போய் பார்த்திருப்பாங்கன்னு கிடையாது. ஆனா டிவில பார்த்ததுல இருந்து கூட மக்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும், மை சச்சின் டெண்டுல்கர் ஸ்டோரி. அப்பா இந்த ஆளுப்பா 90sல 2000sல கிரிக்கெட் பார்த்து வளர்ந்தவங்க எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி everybody has a Queen Elizabeth story, including me. எனக்கே இருக்கு. அது என்னங்கிறதையும் நான் சொல்ல போறேன். பட் என்னன்னா அந்த மாதிரி ஒரு ஆளுமை வந்து காலம் முடிவடையுது அவங்களது. பால்மோரல்ல இருந்து கொண்டு வரோம். we called it ஆபரேஷன் லண்டன் பிரிட்ஜ்னு சொல்லி. பிரிட்ஜஸ்ன்னு நாங்க வந்து எல்லாத்துக்கும் ஷார்ட் ஃபார்ம் வைப்போம், இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து பிரிட்ஜஸ். ஆபரேஷன் லண்டன் பிரிட்ஜ்ல வேலை செய்யறதுக்கு சிவில் சர்வீஸ் வைடா சிவில் சர்வீஸ்ல இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் வாலண்டியர் ஸ்டாஃப் வந்து நாங்க ஒரு டீம் அசம்பிள் பண்ணி பண்ணோம். அப்கோர்ஸ் அவங்க உயிரோட இருக்கும்போது இதுக்கான பிளான்லாம் சொல்ல டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். அதை ஆக்ஷன் பண்றது, இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் இப்போ வேலை. அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு நிலையில we were implementing ஆபரேஷன் லண்டன் பிரிட்ஜ். ஸோ குயினை பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து லோக்கல் பாப்புலேஷனை நிறைய பேர் பார்த்து லாஸ்ட் ரெஸ்பெக்ட் பே பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்லிமெண்ட்ல வெஸ்ட்மின்ஸ்டர் ஹால்னு ஒரு அவுட்டர் ஹால் மாதிரி ஒரு இடம், அங்கதான் வந்து லைங் இன் ஸ்டேட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். பிரின்சஸ் ஆன் தான் குயினோட பொண்ணு. அவங்க தான் வந்து பால்மோரல்ல இருந்து எடுத்துன்னு வந்தாங்க குயினுடைய தேகத்தை.
சோ நாங்கெல்லாம் we were all பார்லிமெண்ட்ல அந்த சுத்தி அந்த இடத்தெல்லாம் கட்ஜான் பண்ணி போலீஸ் இருக்கா, ஃபோர்ஸ் இருக்கா, பீப்புள் வராங்கன்னா எவ்வளவு பேர் வராங்க, டிவில யூடியூப்ல எல்லா இடத்துலயும் ப்ராட்காஸ்ட். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ஃபார் மீடியா கல்ச்சர் ஸ்போர்ட்டுக்கு பெருவாரியான ஒரு இது. ஏன்னா எல்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ணி எல்லா பீப்புளுக்கு. அப்புறம் வர கியூஸ் வந்து we had to make sure வயசானவங்க, டிசேபிள் பீப்புள், வீல் சேர் யூசர்ஸ், கை கால் வெட்டுப்பட்டவங்க எல்லாருமே வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய மக்களுக்கு தனியா ஒரு கியூ. டேட் பிரிட்டன் கேலரி இருக்கு. ஓகே, பார்லிமெண்டோட அந்த பக்கத்துல, அடுத்த பக்கத்துல டேட் பிரிட்டன்ல அவங்களுக்கு தனியா ஒரு கியூ. 10 அடிக்கு ஒரு ஸ்டூவர்ட் அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கைட் பண்றதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ல இருந்து போற மெயினா போற கியூ. அப்புறம் கிராய்டன்ல இருந்து அந்த அந்த எண்ட்ல, வெஸ்ட் எண்ட்ல இருந்து வர கியூ, ஈஸ்ட் எண்ட்ல இருந்து வர கியூ, எல்லா லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பிளான் பண்ண வேண்டியதா இருந்தது. அங்க எதுவும் ஆளுங்க ஒருத்தர் மிதிச்சிடக்கூடாது, ஸ்டாம்பேட் நடந்துடக்கூடாது. அண்ட் லக்கிலி ஃபார் அஸ், காட்ஸ் கிரேஸ், ஒரு இன்சிடென்ட் கூட நடக்கல. எவ்ரிபடி மௌனமா வந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தனா 1.5 கோடி மக்கள் வந்து நேர்ல வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காங்க. யூகேல இப்போ வாழல, குழந்தைகள் யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க, ஆஸ்திரேலியால செட்டில் ஆயிட்டாங்க, குழந்தைகளோட போன பல பேர் கூட பிளைட் பிடிச்சி வந்து இதுக்குன்னு வந்து மரியாதை செலுத்திட்டு போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் நானே சொல்றேன், when Queen was bought, she was அப்போ அவங்க உள்ள வரும்பொழுது we had the opportunity to அவங்க கூடவே போறதுக்கு, மேல போறதுக்கு, போல படுக்க வைக்க போகும்பொழுது the opportunity to போய் என்ன அறியாம என் கண்ணுல தண்ணி வந்தது. அது வரைக்கும் நான் குயின் எலிசபெத்தை பார்த்தது இல்ல, நான் அவங்கள வந்து இன்டராக்ட் பண்ணது இல்ல. கிங் சார்ல்ஸாவது நான் பார்த்திருக்கேன், இன்டராக்ட் பண்ணிருக்கேன். குயின் எலிசபெத்தை நான் இன்டராக்ட் பண்ணது இல்ல, எதுவும் இல்லை. பட் என்ன அறியாம எனக்கு அது ஒரு பர்சனல் லாஸ் மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு வரலாறு, ஒரு ஃபிகர், ஒரு மகாத்மா காந்தி இறந்து போயிட்டாருன்னா ஒரு நாடு எப்படி, அவர் தெரியுமோ தெரியலையோ, ஒரு பர்சனலா ஒவ்வொருத்தர் வீட்லயும் அவங்க வீட்டுல ஒரு இழப்பு நடந்த மாதிரி ஒரு நாடு ஃபீல் பண்ணிக்கல. எம்ஜிஆர் இறந்து போனதுக்கு இன்னும் பல வருஷம் கழிச்சு கூட எம்ஜிஆர் இறக்கலன்னு சாதிக்கிறவங்களும் தமிழ்நாட்டுல இருந்து வராங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன அறியாம எனக்கே ஒரு, அதுல வந்து அப்போ லிஸ்ட்ரஸ் அவங்கதான் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க. அவங்களோட ஸ்பீச் ரைட்டர், இப்போ பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்குற பொதுவெளி ஸ்பீச்சஸ் எல்லாம் ஸ்பீச் ரைட்டர்னு ஒருத்தங்க எழுதி கொடுப்பாங்க. ஸ்பீச் ரைட்டர்ஸ் எல்லாம் குவாலிஃபைட் பீப்புள் எம்ப்ளாய்ட் பை த கவர்மெண்ட் டு மேக் ஷுர் இட்ஸ் இம்பாக்ட்ஃபுல் ஸ்பீச்சஸ். என்னோட ஃப்ரெண்டு தான் ஸ்பீச் ரைட்டர், ஏசா பர்னெட்னு. அவர் ஒரு அழகான வரி ஒண்ணு எழுதி கொடுப்பாரு, என் லைஃப்ல மறக்க மாட்டேன் அந்த வரிய. Queen Elizabeth was the rock on which modern Britain was built. அந்த காலத்துல ஒரு ராக்ல தானே எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணாங்க. பேசிக்கலி இந்த பிரிக் மோர்டார், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இதெல்லாம் பின்னாடி வந்தது தானே. ஒரு ராக்க தஞ்சாவூர் பெரிய கோயிலே ஒரு ராக்க பேஸ் பண்ணி கட்டினது தானே. வரங்கள்லாம் ஏகசிலா நகரம்னே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒரே ஒரு கல்லுல வச்சுதான் அந்த நகரத்தையே, மாநகரத்தையே கட்டினாங்க, ஒரு கல்லு மகாநகரம். சோ அந்த மாதிரி, அதே மாதிரி விஜயநகர்ல ஹம்பியில வந்து ஏகசிலா ரதம்னு ஒண்ணு இருக்கு, ஒரே சிலையினால ஒரு மிகப்பெரிய ரதம் பண்ணு. அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலி ஒரு பேஸ் கல்ல வச்சுதான் அவங்க ஒரு வரலாறையே எழுப்பியிருக்காங்க. So he said this beautiful line where Queen Elizabeth was the rock on which modern Britain was built. அந்த வரியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். It's a very poignant line. And அப்போ குயின் எலிசபெத் அந்த ரெஸ்பெக்ட்ஸ் பே பண்றதுக்கு, பப்ளிக்கு ஓபன் பண்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க, இந்த டிசபிலிட்டிஸ் அண்ட் எல்டர்லி பீப்புள் கியூல நீ ஒரு வாட்டி போயிட்டு வந்துடு, கியூ இன்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆயிடும், ஒரு வாட்டி போய் சரியா இருக்கான்னு பாத்துட்டு வந்துடு. ஸோ தனியா எனக்கு ஒரு மூமெண்ட் கிடைச்சது, ஒரு 3-4 மினிட்ஸ் பாக்குறதுக்கு. போன ட்ரையலுக்கு போயிட்டு அங்க போய் கார்ட்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க, 4 கார்ட்ஸ். உனக்கே தெரியும் எனக்கு வந்து நம்ம வீட்டு பெரியவங்களுக்கு நான் உண்மையிலேயே வணங்குற மதிக்கிற மக்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணுவேன் அப்படிங்கிறது. பட் அந்த நமஸ்காரம் பண்றது வந்து ஈஸியா வரது இல்ல. எனக்கு முட்டி தரையில பட்டா பிகாஸ் ஆஃப் த ஃபிக்ஷன், பிகாஸ் ஆஃப் த ஸ்பாஸ்டிசிட்டி, ஸ்டிஃப்னஸ்னால ரணமா வலிக்கும். நான் யாருக்காவது ஆனா சந்தோஷமா பண்ணுவேன். நம்ம யாருக்காவது நமஸ்காரம் பண்ணிட்டு நான் எழுந்துட்டேன்னா ஒரு 10-15 நிமிஷம் எனக்கு முட்டி வலிக்கும். அந்த முட்டி வலியை நான் உயிர் போற மாதிரி வலிக்கும். அதை தாங்கிக்க கூடிய அளவுக்கு நான் ஒரு மனுஷால மதிக்கிறேனாங்கிறது தான் என்னோட கிரைட்டீரியா. ஓகே, உண்மையிலேயே நான் அதனாலதான் நான் உண்மையிலேயே நான் மதிச்ச மனுஷர்களுக்கு மட்டும்தான் நான் காலில் விழுந்துருக்கேன். நம்ம வீட்டுக்கு வந்து போனவங்க சில பேரோட காலில் நான் விழுந்தது இல்லை.
நான் விடலைன்னா என்னோட அட்வான்டேஜ் என்னன்னா யாரும் என்ன கேட்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கே ஒரு லாஜிக்கலி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருந்திருக்கும். இவளால முடியாது పావం நம்ம డిస్టర్బ్ பண்ண వేண்டாం కెనకొద్దు అని చాలా మంది అనుకుంటారు. కానీ నేను రెస్పెక్ట్ చేసిన మనుషులందరి కాళ్ళకి నేను మొక్కా ఇంతవరకు. కొంతమంది నేను మొక్కలేదు, వాళ్ళు అడగలేదు, నేను చెప్పలేదు. బట్ దిస్ ఇస్ ద రియాలిటీ. రెస్పెక్ట్ చేశానంటే మొక్కా. అండ్ ஆர்கானிக்கலி இந்த கிங்குக்கு குயினுக்கெல்லாம் கர்ட்சி பண்றது எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படிங்கிறது உனக்கே தெரியும். நம்ம காலை விடுறது கூட ஈஸி தான், கர்ட்சி பண்றது அதை விட கஷ்டம். அர்தா ஸ்குவாட்ல போய் பாதி ஸ்குவாட் பாதி எந்திரிச்சு அது ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கும். கிரவுண்ட்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அது என்னால நிச்சயமா பண்ணிருக்க முடியாது. ஆனா என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும்னு சொல்லி நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் முட்டியில போய் முக்கால்வாசி வலிக்க துடிக்க முக்கால்வாசி முட்டியில போய் நான் கட்சி பண்ணேன். அப்கோர்ஸ் 2 ஆளை புடிச்சுட்டு தான் பண்ணேன் கார்ட்ஸ, நான் சொந்தமா பண்ணிடல. பட் அது யாரும் சொல்லி நான் பண்ணல, எனக்கே ஸ்குவாட் பண்ணணும், ஐ ஹாவ் டு கோ டவுன். இந்த ஐயப்பா அது ஆசனம் உட்கார்ற மாதிரி ரொம்ப வலிச்சது. அதுக்கப்புறம் ஆனா பண்ணேன் நானு. 2 பேரை புடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னால எந்திரிக்க முடியல. 4 பேர் வந்து என்ன தூக்குனாங்க. ஆனா அந்த மரியாதையை நான் செலுத்தினேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அண்ட் எழுந்திருக்கும் போது அந்த புனிதமான காலை தொட்டு ஒரு 2 நிமிஷம் கண்ட ஊத்திக்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. அண்ட் ஐ ஃபீல் ஐ எம் ட்ரூலி பிளெஸ்ட் டு பி ஏபிள் டு டூ தட். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சகாப்தம், ஒரு எரா, ஒரு மகாத்மா காந்தியோ ஒரு வின்ஸ்டன் சர்ச்சிலையோ ஒரு பிரபலமான அந்த மாதிரி யாரையுமே நான் பார்க்கல. நான் பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கிற பல பேருமே வந்து மனிதர்களா தான் இருக்காங்களே ஒழிய புனிதர்களா யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஜீவனை என்னால பார்த்து என்னால கடைசி மரியாதை செலுத்த முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு திருப்தியோட நிறைவோட நான் தட் இஸ் மை குவீன் எலிசபெத் ஸ்டோரி, லைக் எவ்ரிபடி எல்ஸ் இன் தி யூகே. பட் வாட் அந்த இன்சிடென்ட் என்ன பாதிச்சதுன்னா, இவ்வளவு பேர் வராங்கன்னா ரோட் க்ளோஷர்ஸ் எல்லாம் நார்மல் தானே, ரோட் க்ளோஸ் பண்ணுவோம், பேரியர்ஸ் போடுவோம். இப்ப நம்ம வீடு வந்து பக்கிங்ஹாம் பேலஸுக்கு 10 நிமிஷம் தூரத்துல இருக்கு. ஸோ அப்படிங்கும் பொழுது என்னோட கேரர்ஸ்லாம் வருவாங்கல்ல, ஏஷியன்ஸ், என்னோட கேரர்ஸ்லாம் வருவாங்கல்ல, அவங்க வந்துட்டு 96 வயசுல ஒரு கிளவி இறந்து போனா அதுக்கு எதுக்குமா இப்படி ரோடெல்லாம் மூடி இப்படி தொல்லை பண்றீங்க அப்பப்பான்னு புலம்பிட்டு போறாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், உங்களுக்கு இப்போ புரியலன்னா நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, 2 நாள்ல சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டேன். பட் என்ன நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள சொல்றேன் அப்படின்னா, இந்த நம்ம எவ்வளவுதான் இங்க ஈக்குவாலிட்டி இல்ல, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, மக்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும்னு இருந்தாலும் மக்கள் ஆஸ் அ சொசைட்டி நம்மளுடைய குவாலிட்டியும் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் அந்த அந்த பாரையும் நம்ம குறைச்சுட்டே வரோம் பத்தியா. அப்கோர்ஸ் நீ குயினை போய் வணங்கு, வேலையை போட்டு கியூல நில்லுன்னு நான் சொல்ல. பட் உன் வயசுல உன் வீட்லயே 98 வயசு 96-98 வயசுல ஒருத்தர் இறந்து போயிருந்தா நீ இப்படிதான் பேசுவியா? அவங்களுக்காகவும் நீ அழுவல. உன் வீட்டுல ஒருத்தர் 98 வயசுல 96 வயசுல தவறி போயிருந்தா அவங்களுக்காக நீ உன் கண்ணுல தண்ணி வரதானே போகுது. அப்ப இன்னும் ஒரு நாட்டுடைய உனக்கு ஒரு 5 நிமிஷம் அரை மணி நேரம் 1 மணி நேரம்னே வச்சுக்கோ கியூல எக்ஸ்ட்ரா நிக்கிற, அதனால உனக்கு பாதிப்பு ஏற்படுது. திஸ் இஸ் ஹவ் சொசைட்டி இஸ். ஆனா இதே விஷயம் ஒரு ஃபுட்பால் ஸ்டார் வரானாலோ ஒரு சினிமா ஸ்டார் வரானாலோ இல்ல ஒருத்தர் இந்த மாதிரி நான் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பாக்குறதுக்கு போவேன்ல, அப்போ நிறைய இந்த ஏஷியன்ஸா இருக்கிற நிறைய கேரர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூட்டு போவேன். எனக்கு ஒரு ஃப்ரீ பாஸ் வரும்ல, பாஸ்ல கூட்டு போவேன். இந்த மாதிரி அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது இந்த மாதிரி நல்ல சீட்ல உட்காந்து நல்ல வியூல பாக்குறது. ஸோ ரிக்கி பாண்டிங் எல்லாம் வந்தப்போ தூரத்துல நின்று போட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் 2 மணி நேரம் வெயில்ல காத்து நின்று போட்டோ எடுத்து, ரிக்கி பாண்டிங்கோட போட்டோ கூட இல்ல, ரிக்கி பாண்டிங்க தூரத்துல இருந்து போட்டோ எடுக்கிறதுக்கு, ஓகே, அவர் வரும்போது ஃபேஸ போட்டோ எடுக்கிறதுக்காக எல்லாம் நின்று இருக்காங்க. இப்ப அதெல்லாம் உனக்கு ஒரு வர்த்தா தெரியுது. ஒரு சகாப்தம் முடிஞ்சிருக்கு, அதுக்கான மரியாதை உன்னால கொடுக்க முடியல. அப்போ வாட் இஸ் திஸ்? யார் தப்பு இது? உன் குத்தமா என் குத்தமா? யாரா நானும் குத்தம் சொல்ல. இது ஐ ஷுட் சே மீடியாவோட குத்தம் தாங்க. ஏன்னா the way how they project
these celebrities, they don't project the great personalities. நான் உனக்கு ஓப்பனா சொல்றேன், அப்துல் கலாம் இறந்து போயிருந்தப்போ மீடியாவோட part in speaking high about Abdul Kalam ji was almost nil. But தமிழ்நாடுல தெருக்கு தெரு, ஏரியாக்கு ஏரியா, lower middle class, not the upper class, okay, never the upper class, lower middle class எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கவிதை அவரை பத்தி எழுதி அவரோட போட்டோ போட்டு பேனர் வச்சிருந்தாங்க, அஞ்சலி அப்படின்னு, அஞ்சலி செலுத்துறோம் அப்படின்னு போட்டு. ஆனா அது அப்துல் கலாம் சாருக்கு கிடைச்ச அந்த ரெக்கக்னிஷன் காமன் மேன் கிட்ட இருந்து நிறைய கிரேட் பீப்புளுக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லணும், ஈவன் இன் இந்தியா. ஏன்னாக்கா எப்ப பார்த்தாலும் சினிமா நியூஸ், சினிமாக்காரா அங்க போனா, இங்க வந்தா, இங்க வச்சா, கடை திறந்தா, அது பண்ணினா, இது பண்ணா, இவா இது பண்ணல, இவா இதுல மாட்டின்ட்டா, எப்ப பார்த்தாலும் அந்த செலிபிரிட்டி சம்பந்தமான நியூஸ். அப்போ பப்ளிக்கு அவங்கதான் ஹீரோஸ், அவங்கதான் லைஃப் ரோல் மாடல்ஸ் மைண்ட்ல பதிஞ்சிடுறதுனால இந்த மாதிரி இருக்கிற எட்டர்னலி நான் ரீப்ளேசபிள் பீப்புள் மேல அவங்களுக்கு போக்கஸே போறது இல்லை. ஏன்னா இறந்து போன அன்னைக்குதான் அவங்க பிபிசியுமே குயின்க்கு வந்து குயின் எலிசபெத்க்கு வந்து கவரேஜ் எல்லாம் ஃபுல்லா கொடுத்து எல்லாம் பண்ணிருப்பாங்க. அவங்க இருந்திருந்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் வீக் எப்பயான ஒரு தடையான அவங்களோட பிபிசி கிரௌனோட தானே இருந்தப்பவே அவங்களோட மாதிரி. சோ அவங்க இருந்தப்பவே அவங்கள பத்தி கிரேட்டஸ்ட் எபிசோட்ஸோ பிட்ஸோ அவங்கள ரோல் மாடலா இந்த ஜெனரேஷன் எப்படி எடுத்துக்கலாங்கிறத பத்தின ஏதானும் டாக்ஸோ என்னமான அவன் பண்ணிருப்பானான்னு பார்த்தா ஜீரோவா இருக்கும். ஒண்ணும் பண்ணல இறந்து போனா ஒரு வாரம் கொஞ்சம் சித்திரம் காட்டினாங்க, அவ்வளவுதான். இறந்து போகும்போது மட்டும் யார் வந்தா, யார் போனா, யார் துணினா எல்லாம் காமிச்சுட்டு இருப்பான். அப்போ பப்ளிக்கு ஏன் அவ கிரேட்டுங்கிறது நியூஸ் பேப்பர் படிக்க முடியாத அவளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மீடியா தான் அவங்களுடைய ஒரே மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். அந்த மீடியால வராதது அவங்களுக்கு புரியாது. சோ யார் குத்தம்னு கேட்டியா, இட் இஸ் பியூர்லி மீடியாவோட குத்தம் தான். அப்போ மீடியா அப்படி பார்த்தா மீடியாக்காரனும் டிஆர்பியை பேஸ் பண்ணி தான் இயங்குறான். அவன் ஜல்சாவா ப்ரோக்ராம் போட்டாதான் அவருக்கு நம்ம டிஆர்பி கொடுக்குறோம். அது வந்து மிஸ்கன்செப்ஷன். மீடியா வந்து டிஆர்பியை பேஸ் பண்ணி இயங்குறதுங்கிறது இட்ஸ் ஒன் பார்ட். அவன் யார்கிட்ட இருந்து யார சார்ந்து யாருக்கு சப்போர்ட்டா நியூஸ் போடுறானோ அவன் கிட்ட இருந்து வர பேச்செக்ஸ பேஸ் பண்ணி தான் அவன் நியூஸ் போடுறான். கரெக்ட் தான். அந்த 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 ஏரியாவுக்கு நான் போக விரும்பாம அதை பத்தி சொல்லல. ஏன்னா இங்கேயும் அதுல நிறைய கேன் ஆஃப் வேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. அதுதான் அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டு கையும் சேர்ந்தாதான் கைத்தட்டல் வரும். அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இப்ப நம்ம ரேசிசம் இருக்குன்னு பேசணும், அது குற்றம் தான். அதை அட்ரஸ் பண்றதுக்கு எல்லா ரீதியான விஷயங்களும் நம்ம பண்ணணும். அதே மாதிரி நம்ம இங்க வந்து இந்த நாட்டுல வந்து வாழறோம் அப்படின்னா இந்த நாட்டுடைய கல்ச்சரோட ஒன்றிணையறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதையும் நம்ம பண்ணணும். இந்த ஒரு நாட்டுடைய கல்ச்சர் உனக்கு வந்து கிரேட்டா இருக்கலாம், கிரேட்டஸ்டா இருக்கலாம், பட் நீ வாழ வந்த நாட்டுடைய கல்ச்சரையும் நீ வந்து வரவேற்கணும். அது 100% ஐ அக்ரி. நான் அங்க போயிட்டு I will be I won't respect your culture, I won't respect your religion பொழைக்க போன கண்ட்ரில நம்ம சொல்லக்கூடாது. அதான் நான் இன்னொன்னு சொல்றேன், நான் பொழைக்க வந்ததுன்னு சொல்றோமே, மேபி இந்த பொழைக்க வந்ததுங்கிற இன்செக்யூரிட்டி தான் அவங்களை இந்த கல்ச்சரை ரெஸ்பெக்ட் பண்ண தன்னோட வேல்யூஸை காட்டாம. இந்த இன்செக்யூரிட்டி இருக்கிற இடத்துல வேல்யூ சிஸ்டம் இருக்காது, வேல்யூ சிஸ்டம் இருக்கிற இடத்துல இன்செக்யூரிட்டி இருக்காது. இந்த பொழைக்க வந்தோங்கிற இன்செக்யூரிட்டி தான் ஒருவேளை பீப்புள இந்த வேல்யூ தன்னோட வேல்யூ சிஸ்டம் வெளிப்படுத்த முடியாம பண்றதோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காவும் இருக்கு. உனக்கே தெரியும், எனக்கு வந்து வேர்ல்டு வைட் எல்லா நேஷனாலிட்டிஸ் எல்லா கண்ட்ரிஸ்லயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. மோஸ்ட்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பிரிட்டிஷ். அவுட் சைட் ஆஃப் ஒர்க், அவுட் சைட் ஆஃப்
அவுட் சைட் ஆஃப் ஒர்க் கூட எனக்கு வந்து ரொம்ப பிரபலமான இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. அப்ப பண்ணிக்க கூடாதுன்னு இல்ல, பிகாஸ் பட் எனக்கு என்னன்னா ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு என்னடானா அவங்க அவங்களுடைய எவ்ரிடேலயே சுத்திக்கிட்டு இருக்காங்களே, நம்ம அந்த வேவ் லென்த் மேட்ச் ஆகல. நான் ஏதோ இது வந்து ஒரு வெகண்டைக்காகவோ ஒரு இதுக்காகவோ சொல்ல, உண்மையிலேயே அவங்களுடைய தாட் ப்ராசஸ்க்கும் என்னோட தாட் ப்ராசஸ்க்கும் மேட்ச் ஆகல. அதனால என்னால் ஜாஸ்தி பேர் எனக்கு இஷ்டம் தான், நம்மளோட ஊர் நம்மளோட மொழி பேசக்கூடிய 4 பேர் நம்ம வீட்டுக்கு வராங்க போறாங்கன்னா நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும். இப்போ நான் தெலுங்கு பேசுறதுக்கு என்கிட்ட வேற யாரும் ஆளு கிடையாது. நான் எனக்கு டச் இருக்கணும், நான் பேசின்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செல்ஃப் டாக் பண்ணுவேன். வீட்டுல உட்காந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் தினத்துக்கு ஒரு 10 நிமிஷம் காம செல்ஃப் டாக்கிங் இன் தெலுங்கு. எனக்கு நானே சொல்லிக்கக்கூடிய ஆட்டோ சஜஷன், எனக்கு நான் கொடுத்துக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெலுங்குல கொடுத்துப்பேன். பிகாஸ் நான் பேசிட்டே இருக்கணும், நான் பேச நிறுத்திடக்கூடாது அந்த மொழியை அப்படின்னு. எனக்கு யாராவது தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்கன்னா ஐ வில் பி தி ஹாப்பியஸ்ட் பர்சன் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தி பிளானட். பட் ஆனா அந்த வேவ் லென்த் மேட்ச் ஆகலன்னா என்ன பண்றது? அந்த ஒரு மரியாதை இருக்கணும்ல. ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகுறாங்கன்னா அந்த ஃப்ரெண்டு மேல நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும், ஆழமான ரெஸ்பெக்ட் இருந்தா ஃப்ரெண்ட்ஷிப் வாழ்க்கைக்கும் நிலைக்கும். அதுதான் பாயிண்ட். So that is my அண்டர்ஸ்டாண்டிங். இந்த சொசைட்டி, இந்த கல்ச்சர், இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ், இதை பத்தி எல்லாம் நம்ம ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல ஆரம்பிச்சு இன்னொரு ஸ்டேஜ்ல வந்து முடிச்சிருக்கோம். பட் இட்ஸ் an ஓப்பன் டாக், ஹார்ட் டு ஹார்ட் டாக். நம்ம நினைச்சு பேசல, பட் இந்த மாதிரி கல்மினேட் ஆயிருக்கு. ஓகே, எனிவேஸ் இதுல இருந்து ஐ திங்க் பல பேர் பல கோணங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் யாருக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் அடுத்த விஷயங்கள்ல ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா அதை கூட அட்ரஸ் பண்ணலாம். கவர்மெண்ட்டை பத்தியோ இல்ல வேஸ் ஆஃப் ஜெனரலா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் கவர்மெண்ட்ல நுணுக்கங்கள் மாறுபட்டாலும் பொதுவா சில கேள்விகள் இருக்கும்ல. அண்ட் ஒன்னால முடிஞ்சா, பிகாஸ் உங்க ஸ்கூல்ல யூ ஹேவ் ஆக்சஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லிங்கிறதுனால குழந்தைங்களுடைய கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி டு ஆன்சர். இந்த கவர்மெண்ட் என்ன பண்றது, எதனால இந்த கவர்மெண்ட் இது எப்படி அப்கோர்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்காகவும் பாலிடிக்ஸ் பத்தியும் என்னால பேச முடியாது, பட் கவர்மெண்ட்டை பத்தி என்னால பேச முடியும். அப்படிங்கிற அந்த அடிப்படையில அது ஒண்ணு பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அண்ட் ஃபியூச்சர் அனெக்டோட்ஸ் இது எப்படி போறதுன்னு பார்த்துட்டு இதுக்கு வர ஃபீட்பேக்கை வச்சு அனெக்டோட்ஸ் என்ன, இன்சிடென்சஸ் என்ன, ஜோக்ஸ் என்ன, இந்த மாதிரி ஏதாவது இன்கார்பரேட் பண்ணலாம்னா இந்த மாதிரி ஸ்பொராடிக்கா ப்ரிப்பேர் பண்ணி, உனக்கே தெரியும் பேப்பர்ல எழுதி வச்சு நான் என்னைக்குமே படிச்சது இல்லை, நீயும் என்னைக்குமே படிச்சது இல்லை. ஸோ ஸ்பொராடிக்கா வந்ததுன்னா சொல்லலாம். ஓகே, எனிவேஸ் ஹாவ் அ குட் வீக், குட் டைம். எப்படியும் நான் இன்னொரு 3 மணி நேரத்துல உனக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். So happy birthday again. Sorry, 3 கூட இல்ல, 2 மணி நேரம். Bye.